ஹாய் காய்ஸ், நீ கேட்டிருக்கிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒன் ஷாட் தான். கண்டிப்பாக இது ஒன் ஷாட்டாக தான் முடியும். அண்ட் பேர் வந்துட்டு ஏன்டா அப்படி வச்சுருக்கேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸ்டோரி கேட்டால் உங்களுக்கே புரியும் ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே போகும். ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் தான். வெளியே ஒரு பையன் நிற்கிறான் பேகை போட்டு. நல்லா என்னடா மற்ற ஸ்டோரிஸ் மாதிரியே சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். நான் இந்த ஸ்டோரிக்கு வந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு. சரி வாங்க பேக் டு த ஸ்டோரி. ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் மனசில் 1000 ஓடுது. அச்சோ, ஐயோ என்னடா இப்படி காலேஜ் வேறு வந்துட்டோம், அது தனியாக வேறு வந்துட்டோம், பயமாக இருக்கே, சீனியர்ஸ்லாம் ரேகிங் பண்ணுவாங்களே, எவனும் ஜங்குக்குன்னு இருக்கானம்மா, அவனை சொல்லி சொல்லி வேறு பயமுறுத்திட்டு இருந்தானுவ, எவனே தெரியலையே அது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டுருக்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேயாங் தான். வெளியே நின்றுட்டுருக்காரு. ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். டே வந்து பயங்கரமான வாழை பிடிச்ச பையன். சேட்டை பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஸ்கூல் டைம்லேயும் அப்படி தான் பயங்கரமாக சேட்டை பண்ணுவான். ஆனால் நல்லாவும் படிப்பான். அதனாலேயே கண்டுக்க மாட்டாங்க பெருசாக. அவனுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று மின்மினி, இன்னொன்று வந்து ட்ராகன். இவங்க 3 பேரும் தான் ஃப்ரெண்டு. வெளியே போய் எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. தனியாகவே பிரியவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. கிளாஸ் டைமில் தூங்குறது, செவுரு ஏறி குதிக்கிறது, வெளியே போய் பொறுக்கி திங்கிறது, கேன்டீனுக்குள்ளே சுற்றுறது, இப்படியே தான் அவங்க இருப்பாங்க. அப்பப்போ மாட்டிக்கவும் செஞ்சுக்குவாங்க. பட் டேனால் அந்த குடும்பத்தனத்தை நிறுத்தவும் முடியல, அவங்க வீட்டில் இருக்கவங்களாலையும் நிறுத்த முடியல. இந்த மாதிரி தான் டே. இப்போ வந்துட்டு நம்ம ஜேகேவோட இன்ட்ரோ. ஜேகே வந்துட்டு காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சீனியர். நல்ல ஜாலியான டைப்பான சீனியர் தான். பட் கோவம் வந்தால் ஜாலியெல்லாம் போய் அப்படியேவும் டபுள் பண்ணி மூடுக்கு வந்து போயிடுவார் அந்த மாதிரி. அதனால் அவங்களோட சீனியர்ஸேவும் ஜங்குக்கை பார்த்து கொஞ்சம் மிரள தான் செய்வாங்க. இப்போது டேக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, டே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த காலேஜ் வந்து ஃபேமஸ்ன்றதுனால இந்த காலேஜில் தான் படிப்பாங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. டே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது டியூஷன் போயிருப்பார். அப்போ அங்கே வந்து அந்த காலேஜ் பசங்க வந்து படிப்பாங்க. அவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் டே கேட்டிருப்பான். டே மட்டும் போனது இல்லாமல் மின்மினியும் ட்ராகனையும் வேறு கூட்டிகிட்டு போயிருப்பான். நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ காலேஜுக்கு எல்லோரும் ஒன்றா தான் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. மின்மினி சரியான மக்கு. அது வந்து இந்த காலேஜில் வந்து அதுக்கு வந்து சீட் கிடைக்கல. பட் அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் பணக்காரங்கன்றதுனால ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் இந்த பிள்ளைய வந்து இதுங்க கூட சேர்த்துடணும், இல்லைன்னா இது அடங்காது அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ட்ராகன் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன்தான். டேக்கு ஈக்குவலாக நல்லா படிப்பான். அவனுக்கு சீட் கிடச்சிருச்சு. பட் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால வரல. டே மட்டும் தான் ஃபஸ்ட் டே காலேஜு வந்து வாசலில் நிற்கிறான். ஐயோ பயமாக இருக்கே, சரி விடுறாட்டே, உனக்கு தெரியாததா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தை மூஞ்சியில் காட்டாமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. கேட்டுக்கிட்டே ஒரு பையன் பிடிச்சிட்டு டே இங்கே வா அப்படின்றாரு. என்ன அப்படின்ட்டு போகிறான். இவனுக்கு திமுறா பாடுறான். என்ன திமிரு, ஜூனியரா அப்படின்றாரு. ஆமாம். ஃபஸ்ட் இயரா? ஆமாம். ஏண்டா ஃபஸ்ட் இயராக இருந்துட்டு உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் திமிரா பதில் சொல்லுவேன் அப்படின்றாரு. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பேசிகிட்ருக்காரு. யாருங்க சார் நீங்கள் அப்படின்றாங்க. ஜங்குக் தெரியுமா அப்படின்றாரு. ஆமாம் தெரியும். யார் நீ ஜங்குக்கோட தம்பியா? அடிங்க, ஜங்குக்கோட ஆள்றா நான் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்லிடுறான். அங்கே இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. எது ஜங்குக்கோட ஆளா? டே பாடுற ஜங்குக்கோட ஆளாண்டா அப்படி சொல்லி அவங்களாம் சிரிக்கிறாங்க. நம்ம டே கொஞ்சம் அச்சோ தேவலாம் பேசிட்டோமோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ அந்த பக்கம் வந்து ஜங்குக் வந்துட்டுருக்கான். எல்லோரும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் அங்கேருந்து வேறு யாரையோ தான் மறைச்சிட்டு வர்றான். ஆனால் அந்த பசங்களாம் அவங்கள தான் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. டே எழுந்திரிச்சு ஓடுறா, சாரின்னு சொல்லிட்டு டே கிட்ட சாரி சொல்லிட்டு ஓடுறாங்க. சாரிப்பா தம்பி, அவர்கிட்ட சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. நம்ம டே இதெல்லாம் பார்த்துட்டு அதுதானே பார்த்தேன், ஜங்குக்கா கொக்கா, டே இருந்தாலும் உனக்கு வந்து இவ்வளோ ஆகாதுடா, யாருனே தெரியாதவங்க போய் வாழ்ன்னு சொல்லிட்டு திட்டிகிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஜேகே அங்கிட்டிருந்து வந்து ஒரு
ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அங்கே ஆல்ரெடி 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட போய் இவரும் உட்காந்துட்டு, என்ன மச்சான் ஃப்ரெஷர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காரு. எங்கடா ஒன்றும் நல்லா இல்லை. அங்கே அங்கே ஒருத்தி வரா பாரு, அவளை கூப்பிடேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கூப்பிட்றாங்க, இங்கே வாடி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. வாடி போடின்னா பல்லோட ஸ்டெப்படா அங்கிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. டேய் அவங்கள போய் கூப்பிட்டு வாடா போடா அப்படி சொல்லி ஒரு பையனை அனுப்பிவிட்றாங்க. அடப்போ ஜிமின் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க. சொன்னது ஜிமின்னு, அந்த டயர்டாக இருக்குதுன்னு சொன்ன பையன் வந்துட்டு அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு. அவன் பேர் வந்து செங்குன்னு வச்சுக்கலாம். அந்த பையன் செங், ஜிமின், ஜேகே 3 பேரும் வந்து ஃப்ரெண்டு. டே என்னடா ஒருத்தனை ரேகிங் பண்ணுறதுக்காகவாது இவன் வரானாம் பாடா. டே ஜேகே இவனை பாடுறா அப்படி என்ன தான் நைட்டு பூரா பண்ணுவான்னு தெரியலடா. எப்பா பாரு டயர்டாக இருக்குன்னே சொல்கிறான். டே செங் இங்கே வாயேன் அப்படி சொல்லி பக்கத்தில் கூப்பிட்றாரு ஜேகே. என்ன மச்சான் அப்படின்றான். இல்லை டெய்லியும் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு டபுள் மீனிங்காக. அட ஏன்டா என் சித்தி கொடுமை தாங்க முடியல, நீ வேறு ஏன்டா அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் நம்ம செங்க் வந்து ஸ்டெப் மதர் தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. அப்பப்போ ஜேகேவும் ஜிம்மினும் தான் செங்கை வந்து கேர் பண்ணிப்பாங்க. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த பக்கம் கிராஸ் ஆகி தான் நம்ம டே வந்து போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஜிம்மின் சும்மா இருக்க மாட்டாமல் டேய் இங்கே வாடா அப்படின்றாரு. நம்ம டே வந்துட்டு இங்கிட்ட திரும்பி பார்த்துட்டு என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னையா நான் கேட்குறேன். இல்லைங்க என்னையவா இல்லை வேறு யாரையுமா அப்படி சொல்லி கேட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கனக்குள்ளேயே நின்று பதில் சொல்கிறான். டே இங்கே வாடா பக்கத்தில் வாடா அப்படின்றான். நம்ம டே நக்கலாக ஹேர்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஜேகே கப்பேன்னு பார்த்து ஒரு கால் வந்துடும். அதனால் பின்னாடி ஸ்டோன் பெஞ்ச் பின்னாடி இருந்து நகர்ந்து போயிட்டான் அவன். அப்போ அங்கே நான் வந்துட்டு டேவை பார்த்துட்டு ஜிம்மின்னு உன் பேர் என்ன அப்படின்றாரு. எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ ஜூனியர் தானடா அப்படின்றாங்க. ஆமாம் ஜூனியர் தான், ஃபஸ்ட் இயர் தான், ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. மட்டு இதெல்லாம் ஜிம்மின்னு பார்த்துட்டு என்னடா ஒரே ராகமாக இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு என்னைய சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. டேய் என்னடா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு செங்கே ஒரு நிமிஷம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறான் டேவை பார்த்துட்டு. என்ன அப்படி சொல்லி செங்கை பார்த்து சொல்கிறான். செங்கு வந்துட்டு இதே எனக்கு இம்புட்டு அழகான தம்பியா, ஐயோ டே பாடாவே நான் அண்ணன்னு சொல்கிறான்டா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்ட்டு சொல்கிறான். வழியாக அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறான். சரி இங்கே வா, நான் வந்து உனக்கு சீனியர் ஸோ அப்படி சொல்லி நம்ம டே கேட்குறான். டே என்னடா அப்படி பேசிகிட்ருக்கான், கொஞ்சமாச்சும் ஒரு சீனியர் மரியாதை கொடுக்குறியா அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின்னு கேட்குறான். ஏமா நம்ம டே வந்து 2 கையும் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டேவும் சொல்லுங்கண்ணா அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு டே உனக்கு நக்கல் தாங்கலை, அப்போ நான் என்ன பனிஷ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ நீங்கள் என்ன பனிஷ் பண்ணிடுவீங்களா எங்கே பண்ணுங்க பார்ப்போம். அவன் என்னடா உனக்கு இம்புட்டு திமிரு அப்படி சொல்லிட்டு நம்ம செங் கேட்குறான். ஜங்குக் தெரியுமா, ஜங்குக் அப்படி சொல்கிறான் நம்ம டே. அதுக்கு நம்ம ஜிம்மின் இருந்துட்டு ஆமாம் தெரியும், அதுக்கு என்ன இப்போ, நான் தான் ஜங்குக்கோட ஆள் அப்படி சொல்கிறான். நம்ம ஜிம்மினும் செங்கு ஒரு நிமிஷம் 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு எது நீ ஜங்குக்கோட ஆளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஓ நீங்கள் நம்ப மாட்டிங்களா, சரி நம்பலைன்னா போங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், வேணும்னா என் மேலே கை வச்சு பாருங்கள், அப்புறம் உங்கள் கை இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறான். அப்போ சொல்லிட்டு நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான். சரி பாயண்ணா அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான் செங்கை பார்த்து. செங்கு வந்துட்டு இவன் வேறு வார்த்தை அண்ணான்றான்டா. அதை விடுறான், இவன் ஜங்குக்கு எப்படா கரெக்ட் பண்ணான், அவன் சொல்லவே இல்லை பாரு அப்படி சொல்லி நம்ம ஜங்குக்கு திட்டிகிட்ருக்காரு ஜிம்மின்னு. ஜங்குக்கு ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஜிம்மினை பார்த்துட்டு என்னடா மச்சான் அப்படி சொல்லி கேட்குறாரு. டேய் என்னடா சொல்லவே இல்லை அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. அதுக்கு செங்கு இருந்துட்டு ஆமாம் சொல்லவே இல்லைடா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னத்தடா சொல்ல, அதான் உனக்கு ஆள் இருக்குல்ல சொல்லவே இல்லை. எது எனக்கு ஆள் இருக்கா, ஏன்டா உங்கள் கூடலாம் சேர்ந்தா எனக்கு எங்கிட்டா ஆள் அமையும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மின் இருந்துட்டு அட எங்கப்பா உன் கூட சேர்ந்து தாண்டா எங்களுக்கு நாங்கள் என்ன சிங்கிளாக சுற்றிட்டுருக்கோம்
அப்படி சொல்கிறாரு. இப்போ தான்டா ஒருத்தர் சொல்லிட்டு போனான் அப்படி சொல்லி நம்ம செங் சொல்கிறாரு. லூசாடா நீங்கள், எவன்டா சொன்னது அப்படி சொல்லி கேட்குறாரு. அதோ போகிறான் பாரு அந்த பிங்க் கலர் பேக்கு, அந்த போகிறான் பாரு, அந்த ஹைட்டா அங்கே பாருடா அப்படிடா. எங்கடா எனக்கு எவனும் தெரியல. அவன் தான்டா சொன்னான் உன்னோட ஆள், அவன் மேலே கை வச்சா நீ என்னமோ எங்கள் கையை வெட்டிடுவியான், குத்திடுவியான், எங்களை கொன்றுவியான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் ரிதம் பாடிட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு நம்ம ஜேகே சிரிப்பு வருது. ஏன்டா ஏதோ ஒரு லூசு பையன் சொல்லிகிட்டு இருக்கான், நீங்களும் கேட்டு பூம்பு மடு மாதிரி அவனை விட்டுட்டிங்களா அப்படி சொல்கிறாரு. மச்சான் வேண்டாம் அசிங்கப்படுத்தாத, அவன் சத்தியமாக நம்புகிற மாதிரி சொன்னான்டா அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. செங்கு இருந்துட்டு ஜேகே இப்படிலாம் பண்ணாதடா, அப்போ எங்கே உன் ஃபோனை கூட, நீ இப்போ யார்கிட்ட போய் ஃபோன் பேசினேன், உன் ஃபோனை கொடு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். என்னடா கேவலமாக பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்குறாரு. சத்தியமாக நாங்கள் நம்பவே மாட்டோம், உனக்கு கண்டிப்பாக அந்த பையன் எம்பிட்டு அழகாக இருந்தான் தெரியுமா, பார்க்கும்போதே அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி இருந்தான், அந்த பையன் கண்டிப்பாக போய் சொல்லியிருக்க மாட்டான், நீ தான் எங்ககிட்ட போய் சொல்கிற அப்படி சொல்லி வம்பிழுத்துட்ருக்காங்க 2 பேரும். ஜேகேவே ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட சொல்லுங்கடா, நானாவது வந்து பார்த்து தொலைகிறேன், அது எவன் எனக்கே தெரியாத ஆள் அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஜிம்மினும் செங்கும் சரி மச்சான் வா கேண்டீன் போகலான்னு சொல்லிட்டு 3 பேர் கேண்டீன் போகிறாங்க. அப்படியே ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் அங்கிட்டேருந்து வருது. ஜேகே அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மூச்சு வாங்கிக்கிட்டே, அங்கே ஒரு பையன் நீயும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி சொல்கிறான். வாடா மச்சான் போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெமின் வந்துட்டு ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறான். யாருடா அவன், ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. யார்கிட்டடி சொன்னான் அப்படின்றான். அவன் பார்க்குறவன்ட்டெல்லாம் சொல்லிட்டு போகிறான், நானே காலையிலேருந்து பார்த்துட்டு 4 பேர்கிட்ட சொல்லிட்டான் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. நம்ம ஜேகேவை எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். எந்திரிச்சு போகலான்ட்டு அவன் எந்த கிளாஸ்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். அந்த பொண்ணு அது கலெக்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன், அவள் ஃபஸ்ட் இயர் வந்தால் அந்த இருக்கு பாரு அந்த கிளாஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே சரி நீ போ நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம்மின் செங்கெல்லாம் வர்றாங்க அந்த கிளாஸ்க்கு. கிளாஸ் ஜன்னல் வழியாக இருந்துட்டு நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு யார்டா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு செங்கு இருந்துட்டு மச்சான் அவனை சம்பவம் எதுவும் பண்ணிடாத, எதாக இருந்தாலும் தனியாக கூப்பிட்டு வா பேசிக்கலாம் அப்படின்றான். தனியாக கூப்பிட்டு வா பேசிக்கலாமா, நீ என்னடா பேச போகிறான், அவன் என்ன 2 தடவை அண்ணன் கூப்பிட்டான்டா அப்படி சொல்லி நம்ம செங் சொல்கிறான். அதுக்கு ஜிம்மின் நின்றுட்டு நாயே மூடு வாய அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது மச்சான் அந்த இருக்கான் போடுறான் அந்த அவன் தான்டா அப்படின்றான். பார்த்தா வந்து அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கான். அதாவது இந்த ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த அந்த ஆப்போசிட் லைனில் உட்காந்துருக்கான். ஜேகேக்கு வந்து ஃபேஸ் தெரியல, நீ இருடா மச்சான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறான். இப்போ பின்னாடியே ஜிம்மினும் செங்கும் வராங்க. நீங்கள் எதுக்குடா வரீங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு மிரட்டி விட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாரு. உள்ளே போனோடனே எல்லோரும் அமைதியாகிடுறாங்க, யாரோ ப்ரொஃபஸர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாகிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேவும் நேராக அந்த டெஸ்க்குக்கு தான் போகிறான். போயிட்டு டெஸ்க்கை தட்டுறான். நம்ம டேவும் கூட இருக்க பையனும் திரும்பி பார்க்குறாங்க. அச்சோ ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி பார்க்குறான் நம்ம அப்படியே நம்ம ஜேகே டேவை பார்க்குறான். டேவை பார்த்தவொடனேவும் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டான். அவனோட ஐஸு நோஸு லிப்ஸுன்னு ஒவ்வொன்றா நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு எதுவுமே பேசலை, அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றான் திரும்பி. நம்ம டேவும் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். அங்கே இருக்க யாருமே எதுவுமே பேசலை. என்ன வந்தார் போயிட்டார், ஆனால் சும்மா சொல்லக்கூடாத ஆள் செம்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் பேசிகிட்ருக்காங்க. நம்மகிட்டே அதை பெருசாக கண்டுக்கல. பக்கத்தில் இருக்க பையனுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம் நீ ஜேகேவை எங்கே பார்த்த அப்படி சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்காரு. அந்த பையன் இருந்துட்டு இன்றைக்கி வரும்போது ரேகிங் பண்ணுறவங்கள்ட்ட மாட்டிகிட்டு இருந்திருப்பான். நம்மகிட்டே வந்து ஜேகே பேரை சொன்னோன்னே அவங்களாம் பயந்து ஓடிப்பாங்க. அதனால் அந்த பையனுக்கு வந்து ஜேகே யாருன்னு தெரியாது, பட்டு யாரோ பெரிய ஆள் போல் அப்படின்னு நினச்சிட்டு டேக்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக டேக்கே யாருன்னு தெரியாது. நம்மகிட்டே சொல்கிறான் அவனை வந்துட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஜேகே ஜிம்மின்னு செங்கு 3 பேரும் அந்த பக்கம் ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு கேட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்றான். எல்லாருமே சைலண்ட்டு. நம்ம கதை பேசுகிறதில்ல மும்முரமாக இருந்ததுனால இவங்க இருக்கிறத கவனிக்கல.
அவன் பேசுகிறது தெளிவாக கேட்குது. அப்போ வந்து நம்ம டே சொல்கிறான், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அவன் என் ஸ்கூல் சீனியர். எப்போ பாரு வந்து என்னை பார்த்துட்டே இருப்பான். கிளாஸ்க்கே போக மாட்டான். என்னை வந்துட்டு லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். நீ என்ன சொன்ன, உடனே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருந்த பையன் கேட்குறான். அது எப்படி நான் சொல்லுவேன், எனக்கு இருக்க அழகுக்கும் அழகுக்கும் கொஞ்ச நாள் பின்னாடி சுற்றினான். நான் இல்லைன்னா செத்துருவேன்லாம் சொல்லிட்டு இருந்தான். சரி போனால் போட்டுமேன்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ணேன் அப்படி சொல்லி நம்ம டேஸ் பில்டப் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பையன் வா பாடா காலேஜ் டானவே நீ சுற்ற வச்சுருக்க அப்படின்றான். இது மட்டுமா, நான் எங்கே போனாலும் வந்துடுவான். வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு வந்துடுவான். கீழே நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுருவாங்க, என் பின்னாடி வராதிங்க அப்படி சொல்லி நான் சொன்னால் கூட அவன் வந்துகிட்டே இருப்பான் தெரியுமா. இப்படித்தான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், நான் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி சொல்லி அந்த பையன் கேட்குறான். நம்ம ஜேகே வந்து இது என்னடா புதுசாகவே சொல்லிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம ஜிமின் நல்லா மும்மரமாக காதை வச்சு கேட்டுட்ருக்கான். அப்போது பஸ் ஸ்டாப்பில் நின்றுருந்தானா, அப்போ வந்துட்டு பக்கத்தில் நின்றுருந்தான். நான் கண்டுக்காத மாதிரியே நின்றுருந்தேன். அவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தான். கடுப்பாகி என்ன பண்ணிட்டான், என் கையை பிடிச்சி இழுத்துட்டான். அச்சோட்டே என்னாச்சு, அப்புறம் என்ன பண்ணான் அப்படின்றான். நான் சும்மா இருப்பேனா, அவனை போலீஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லிடுறாங்க. அச்சோ பாவம், அவர் பாவம் தானே, எத்தனை நாள் உன் பின்னாடி அலைஞ்சிருக்காரு அப்படி சொல்கிறான். அதுக்காக அப்படியே கையை பிடிச்சி இழுப்பாங்க. அவனை நான் சும்மாவே விடல. அப்புறம் போலீஸில் பிடிச்சி கொடுத்து போலீஸ் ஆடின்னு அடித்து எனக்கே பாவமாகிடுச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் மறுபடியும் வந்தான், கையில் கட் போட்டலாம் வந்தான். நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி லவ் டைலாக்காக சொன்னேன். சரி போனா போது லவ் தானே பண்ணி விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜிம்மினுக்கும் செங்குக்கும் இதெல்லாம் கேட்டோடனே ஜேக்கப் திரும்பி பார்த்துட்டு, என்ன மச்சான் இப்படிலாம் நடந்திருக்கா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் சிரிச்சுக்கிட்டேவும். அப்போ கிளாஸே அமைதியாக இருக்கிறது டக்குன்னு நோட் பண்ணுறான். ஏன் கிளாஸ் அமைதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஜேகே வந்து விண்டோக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிறான். விண்டோ சைடில் இருந்துட்டு நம்ம டேக்கு வந்து தெரியல, அங்கே ஜிம்மின் நிற்கிறது தான் தெரியுது. உள்ளே இருந்துட்டு நம்ம ஹலோ சீனியர் அப்படி சொல்கிறான். நம்ம ஜிம்மினுக்கு காது கேட்கல. அண்ணா அப்படி சொல்லி செங்கு கூப்பிட்றான். செங்கு திரும்பி பார்க்குறான். என்ன இந்த பக்கம் அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம செங்கு இருந்துட்டு ஒன்றும் இல்லை பாய் அப்படி சொல்லிட்டு போகிறான். 3 பேர் தனியாக போய் உட்காந்துட்டு நம்ம ஜேக்கிட்ட இவங்க 2 பேரும் மாற்றி கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. டே மச்சான் அவன் சொன்னதை பற்றியா, போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டானம்மா, இவன் அடிபட்டு வேற கையில் கட்டு போட்டு வந்தானம்மா. அப்போ ஒருவேளை மச்சான் ஒரு நாள் நீ கையில் அடிபட்டு பேண்டேஜ் சொல்லிட்டு வந்துட்டல, ஒருவேளை அவன் தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்ததுனாலையோ அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம ஜேகே எதுவுமே பேசலை. நம்ம டேவை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. அது எப்பட்றா எப்படி அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. நம்ம டே இருந்துட்டு அப்பாடா ஒரு வழியாக இங்கேருந்து தப்பிச்சாச்சு. எல்லாருமே நான் தான் ஜேகேயோட ஆளுன்னு நினச்சிட்டாங்க. ஆமாம், அந்த ஜேகே வந்து பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. நம்மளும் நான் கண்ட கதையை விட்டுட்டு தெரிஞ்சோம். ஒரு வேளை யாராவது போய் அவங்ககிட்ட சொல்லிட்டா, அவன் நிஜமாகவே நம்மளை தேடி வந்துட்டா, டே வந்தால் பார்த்துக்கலாம் வாடா, நம்மளுக்காக நடிக்க தெரியாது அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் காலேஜில். இன்றைக்கி நம்ம ஜிம்மின் ஜேகே செங்கு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம டே தனியாக தான் வர்றான். ஏன்னா அவங்க 2 பேர் இன்னும் வரல, சிக்காக இருக்கிறதுனால. நம்ம ட்ராகனும் வரல. இப்போ நம்ம டே தான் வர்றான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக வரான். எப்படி எவனும் என்கிட்ட வம்பளுக்க முடியாதுடா அப்படி சொல்லிட்டு. அப்போது ஜிம்மின் தான் டே வாடா அப்படின்றான். வர்றா அவ்வளோ திமிராயிடுச்சா, இருடி பக்கத்தில் வர அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஏதோ பெரிய ஒரு மாதிரி வராரு பக்கத்தில். என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. சீனியர்ஸ் உட்காந்துருக்கமே மரியாதை நம்ம போகிற அப்படி சொல்கிறான். அதுக்கு டே இருந்துட்டு
ஓ! உங்களுக்கு மரியாதை வேணுமா? இருங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவான். தர சொல்றேன் நெறையா வாங்கிக்கோங்க. அப்படி சொல்லி நம்ம டேவ் வந்து தெனாவட்டா சொல்கிறான். நம்ம ஜேகே எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்ருக்கான். நம்ம செங்கு வந்துட்டு, "எது ஜேகேனா நாங்கள் பயந்துருவோமா?" அப்படி சொல்லி நம்ம செங்கு கேட்குறான். "ஓ! அப்போ உங்களுக்கு பயம் இல்லையா? சரி இருங்க. நான் ஃபோன் பண்ணி என் ஜேகேவை கூப்பிட்றேன்." அப்படி சொல்லி நம்ம டேவ் சொல்லிட்டு திரும்புகிறான். நம்ம ஜேகே பார்க்குறான். ஃபோன் எதுவும் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு. நம்ம டே இருந்துட்டு ஜேகே எடு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஓவராக பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்ருக்கான். நம்ம டே பண்ணுறதெல்லாம் பார்த்து ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம ஜிம்மின் வந்துட்டு, "என்னப்பா ஜேகே எடுத்துட்டானா?" அப்படி சொல்லி ஜிம்மின் டீஸ் பண்ணுறான். யூ 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 உன்னை அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வர்றான். அப்போ நம்ம ஜேகே இப்போ டே கையை பிடிச்சிட்டு, என்ன ஓவராக பேசுகிற அப்படி சொல்லி கேட்குறான். "ஆமாம் நீ யார்?" அப்படி சொல்லி கேட்குறான். "நான் யாராக இருந்தால் என்ன? சும்மா சொல்லக்கூடாது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்க." அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். ஜிம்மின் இதை கேட்டு, "இது என்னடா புது ரோட்டாக இருக்குது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நம்ம செங்கை பார்த்துட்டு, "ஐயோயோ மச்சான்" அப்படின்றான். இப்போ வந்துட்டு நம்ம ஜேகே தான் டேக்கிட்ட பேசுகிறாரு. "என்ன கேட்டான் ஒன்று விஷ் பண்ணலையான்னு தானே கேட்டான், விஷ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டு ஜேகே ஆள் அவன் என் ஆள்னு ஜேகேனா பயந்துருவோமா நாங்கள்?" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். "ஓ உங்களுக்கு பயம் இல்லைல்ல, அப்போ இருங்க என் ஜேகே வரட்டும்." அப்படி சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஜேகேவை பார்த்தே ஜேகே வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் நம்ம டேக்கு தான் தெரியாதுல்ல. "வரட்டும் வா" அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை பிடிச்சி இழுத்து வச்சு நிற்க வச்சுருக்கான். "ஹே ஏடுறா கையை ஏடுறா மொத்த மேலேருந்து கையேடுறா" அப்படி சொல்லி நம்ம டே வந்து திட்டிகிட்ருக்காரு. "இங்கே பாரு, நீ யாரோட ஆளாக வேணா இரு, இப்போ என் பக்கத்துலேயே இரு" அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். நம்ம டே வந்து, "அச்சச்சோ இது என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த ஜேகே வேறு யாருன்னு எனக்கு தெரியாதே" அப்படி சொல்லி நம்ம டே முழிச்சிட்ருக்கான். இப்போ வந்து கிளாஸ்க்கு வந்து போகிறதுக்காக பெல் அடிக்குது. நம்ம டே இருந்துட்டு, "இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்ட் வரமாட்டான், மொதல் கையெடு மேலேருந்து" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். "இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், அவன் வருவான், வந்தால் பிடுங்கிடுவான் கிழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன உனக்கு?" அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். "நீ மொதல் கையை எடுத்துகிட்டு பேசுடா பொறுக்கி" அப்படி சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகே இருந்துட்டு சிரிச்சிட்டு, "ஓ பொறுக்கியா?" அப்படி சொல்லிட்டு டேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஒரு மரத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு, "என்ன சொன்ன?" அப்படி சொல்லி கேட்குறான். "நீ மொதல் தள்ளி நில்றா பொறுக்கி" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம "நான் பொறுக்கியா? மறுபடியும் சொல்லு பார்ப்போம், மறுபடியும் பொறுக்கின்னு சொல்லு பார்ப்போம்" அப்படி சொல்லி நம்ம டே கேட்குறான். "நீ தாண்டா பொறுக்கி, இப்படி தனியாக கூப்பிட்டு வந்து பேசிகிட்ருக்க" அப்படி சொல்லி நம்ம டே வந்து திட்டுறான். டேவை அடுத்த வார்த்தை பேசவில்லை. நம்ம ஜேகே அப்படியே லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான், அப்புறம் வந்துட்டு ஜேகே கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜேகேக்கே இது வந்து ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவன் பாட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம டே உறைஞ்சி போய் நிற்கிறான். இப்போ என்னடா இங்கே நடக்குது, உலகமே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது நம்ம டேக்கு. நம்ம ஜேகே கிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு, கரடி, நேற்று வரைக்கும் நீ யாரோட ஆளாக வேணா இரு, இனிமேல் நீ என் ஆள்" அப்படி சொல்லி சொல்கிறான். நம்ம டே பார்த்துட்டே நிற்கிறான். அப்படியே ஆன்னு பார்த்துட்டு நிற்கிறான். நம்ம ஜேகே இருந்துட்டு, "இனிமேல் நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வரணும், வர்ற, அது ஜேகேவாக இருந்தாலும் சரி, எவனோட ஆளாக இருந்தாலும் சரி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே அவரோட ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிகிட்டேவும் மறுபடியும் திரும்பி டேவை பார்த்துட்டே ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டே போகிறாரு. நம்ம டே அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். இப்போ என்னடா நடந்துச்சு இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம டே அப்படியே கிளாஸ் ரூம் போகிறான். எல்லாரையும் பார்க்குறான். ஆனால் எதுவுமே பேசல. அப்படியே போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான். நம்ம டே கிளாஸுக்கு மேம் வந்து பாடம் நடத்திட்டுருக்காங்க. அப்பயும் ஜேகே கொடுத்த கிஸ்ஸு தான் ஞாபகம் வருது. நம்ம டே அவனுக்கே தெரியாமல் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜேகேவை தான் அந்த பக்கம் நம்ம ஜேகே கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி தனியாக சிரிச்சிட்ருக்கான். நம்ம ஜிம்மி இருந்துட்டு, "ஏன் மச்சான் அவனை தனியாக கூப்பிட்டு போனியே, என்ன சொன்னேன்?" அப்படின்றான். நம்ம ஜேகே எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு பேன்னு சிரிச்சிட்ருக்கான். நம்ம செங்கு இருந்துட்டு, "மச்சான் ஒரு வேளை அடிச்சிருப்பானோ" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். "அடிச்சிருப்பானோ? ஆமாடா, சவுண்ட் ஆனால் வரலையே" அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஜேகேட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு செங்கு இருந்துட்டு, "மச்சான் அடிச்சியா?" அப்படின்னு சொல்கிறான். "என்னடா என்ன?" அப்படின்றான் நம்ம ஜேகே ஒரு மாதிரி கனவுலேயேவும். "டே அவனை தனியாக கூப்பிட்டு போனேல, அடிச்சியா? பாவண்டா அவன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் அடித்தந்தான், ஆனால் அவனுக்கு வலிச்சிருக்காது" அப்படி சொல்கிறான்.
என்னடா ஒரு மாதிரியா மந்திரிச்சு ஒரு மாதிரி திரியிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி வந்துட்டு, டே மச்சான் எதுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளியே உட்காரு, அவன் பக்கத்தில் உட்காரவே கூடாது அப்படின்ற ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம ஜேகேக்கு எதுவுமே அதெல்லாம் போடா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படியே தான் லன்ச் பீரியட் ஆகுது. நம்ம ஜேகே கேண்டீனில் தான் இருக்கார். நம்ம யார்கிட்டையும் எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு தனியாக வர்றான் லன்ச் பேக்கை தூக்கிட்டு. அப்படியே வந்து உட்காந்துருக்கான். ஆனால் சாப்பிடவே இல்லை. நம்ம டே வந்ததை வந்து ஜேகே ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருக்க மாட்டான். பக்கத்தில் டேபிளில் இருக்கவங்களாம், அவன் தாண்டி ஜேகேவோட ஆள், அந்த பாடுறா அவன் தாண்டி ஜேகேவோட ஆள், அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே காதில் இது விழுகுது. நம்ம ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம டே தான் ஒரு மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு சாப்பிடாமையே உட்காந்துருக்கான். அவன் வேற காலையில் முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் யார், அவன் பேர் என்ன எதுவுமே தெரியாதே அப்படின்ற மாதிரி நம்ம டே யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஜேகே தான் அந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் வந்துட்டு, ஓய் அப்படின்றாரு. நம்ம டேவும் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹலோ அப்படின்றாரு நம்ம ஜேகே. என்னடா எங்கேயும் கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. நம்ம டே வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜேகே பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு சேர் 2 ஸ்டெப்பு பின்னாடி உட்காந்து தள்ளுறாரு. இப்போ வரைக்குமே டேக்கு தெரியாது ஜேகே இவர் தான் அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜேகே வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம டே எதுவுமே பேசல, மறுபடியும் மட்டும் ஆட்டுறாரு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ நீ ஒருவேளை என்னை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கியோ அப்படி சொல்கிறாரு. நம்ம டே இருந்துட்டு அப்படி சொல்லி மண்டையை மட்டும் ஆட்டுறாரு. எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் மண்டையை ஆட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டேவோட ஹேரை வந்து காதுக்கிட்ட எடுத்து விட்டுட்ருக்காரு. நம்ம டே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு கையை தட்டி விட்றான். டச் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பழக்கம் வருதா அப்படி சொல்லி நம்ம ஜேகே வெறுப்பேற்றுறான். இங்கே பாரு, என் பாய் ஃப்ரெண்ட்டை சொன்னேன்னா அவ்வளோதான், காலையில் நீ பண்ண வேலைக்கு உன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படி சொல்கிறான். அச்சோ பேபி கரடி, இப்படிலாம் கோவப்படக்கூடாது. இப்படிலாம் கோவப்பட்டான்னு வச்சுக்கேன், அங்கே தனியாக கொடுத்தது இங்கே மொத்தமாக எல்லா பேரும் பார்க்கும்போது வச்சு கொடுத்துருவேன், எப்படி வசதி அப்படின்றாரு. அதுக்கு நம்ம டே எடுத்துட்டு, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, இதுக்கெலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, உன்னோட இந்த வேலையில் வேறு யார்ட்டாவது வச்சுக்கோ, ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் என் பாய் ஃப்ரெண்டு இல்லைனாலும் உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் லவ் பண்ணவே மாட்டேன்டா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டேவும், அதோடா நான் எப்போ சொன்னேன் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நம்ம ஜேகே நக்கலாக கேட்குறாரு. இங்கே பாரு, இந்த நக்கல் பண்ணுற வேலையெல்லாம் வேறு யார்ட்டாவது வச்சுக்க. என்னடா எது சொன்னாலும் எது பண்ணாலும் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கன்னா அப்போ நீ எதுக்குடா இருக்க எனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. யார் இருக்கா உனக்குள்ள நான்லாம் இருக்க மாட்டேன், ஆள் மண்டையும் பாரு, ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து திரும்பிக்கிறான். இங்கே பாரு, மரியாதையே இப்போ நீ சாப்பிடல, கன்ஃபார்மாக இன்றைக்கி உனக்கு நான் சொன்னது நடந்துடும் அப்படின்றான். என்னடா மிரட்டுறியா, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிட்டுட்டு உனக்கு என்னடா, உன் வேலையை பார்த்துட்டு போடா ஆர்ஐபி அப்படின்றான். எது ஆர்ஐபியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்க்குறான். மச்சான் ஆர்ஐபின்னா என்னதுடா அப்படி சொல்லி நம்ம ஜிம்மிகிட்ட கேட்குறான். ஜிம்மின்னு இருந்துட்டு, ஆர்ஐபியா இது வரைக்கும் கேள்விப்படாததான் ஒன்றால் இருக்குது அப்படின்ற மாதிரி செங்கம் பார்க்குறான். நம்ம செங்கு சுத்தம் எனக்கு தெரியல அப்படின்றான். ஆர்ஐபின்னா என்ன அப்படின்றான். சொல்ல முடியாதுடா, ஆர்ஐபி என்னை பொறுத்தளவுக்கு நீ ஆர்ஐபி தான்டா அப்படா அப்படி சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு, ஆர்ஐபின்னா என்னவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டேவும் ஜிம்மின் பக்கம் திரும்புகிறான். ஜிம்மின் இருந்துட்டு, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கையில் இருந்த ஃபோனை டேபிளில் வைக்கிறான். என்னடா பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கு சொல்கிறான். மச்சான் ஆர்ஐபின்னா என்னன்னு தெரியுமா, ரெஸ்ட் இன் பீஸ்டா அப்படின்றான். என்னடா சொல்கிற, ரெஸ்ட் இன் பீஸா, அது செத்தவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, அவன் ஆர்ஐபின்னு சொன்னான் அதான்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். லூஸ் மாதிரி எதாவது பேசாத. மச்சான் அங்கே பாரு, கூகுள் சித்தப்பா சொல்கிறாரு பாரு ஆர்ஐபின்னா என்னன்னு கேட்டால், வேணும் ஃபோனில் கேட்டுப்பாரு ஆர்ஐபின்னா என்னென்னு அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு அவனோட ஃபோனில் ஆர்ஐபி மீன்ஸ் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து ரெஸ்ட் இன் பீஸ்னு வருது. என்னது ரெஸ்ட் இன் பீஸ், அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படி சொல்லிட்டு நம்ம செங்கு வந்து கொந்தளிக்கிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு அதை கண்டுக்கல, வரட்டும் அடுத்த தடவை வந்து ஏதாவது பேசட்டும் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்துட்டு ஜேகே பார்த்து எங்கே பார்த்தாலும் மறப்பான்.
ஆள் மண்டையும் பாரு அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருப்பான். நம்ம ஜேகேவும் சும்மா விட மாட்டான். எங்கேனாலும் பிடிச்சி வம்பிழுத்துட்டே இருப்பான் நம்ம டேவை. இந்த மாதிரியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நம்ம டே ஈவினிங் கிளம்பிட்டான். வழி பூரா ஜேகே திட்டிக்கிட்டே போகிறான். நம்ம ஜேகே டே பின்னாடி தான் ஸ்லோவாக வந்துட்டுருப்பார் பைக்கில். நம்ம டே பேக் ஒன் சைடாக போட்டு அவன் போட்டு திட்டிகிட்டே போயிட்டுருப்பான். பெரிய இப்போனா அழகாக இருந்தால் உனக்கு எல்லாமே மடிஞ்சிடுவாங்க, திமிரு அவனுக்கு அப்படி சொல்லி நம்ம டே கரிச்சு கொட்டிகிட்டே போகிறாரு. இப்போது டே பின்னாடியே போய் ஜேகே டேவோட வீடையும் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம டேவுக்கு அது வரைக்கும் சந்தேகமாக வந்திருக்காரு. நம்ம டே வீட்டுக்குள்ளே போயிருப்பார். நம்ம ஜேகே வெளியவே ஆப்போசிட்லேயே அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஓரமாக மரத்து நின்றுட்டு இருப்பார். நம்ம டே வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவனோட ரூம் போய்ட்டு யார் அவன், ஏன் அப்படி பண்ணான் பொறுக்கி நாய் அப்படி சொல்லி ஜேகேவை தான் திட்டிக்கிட்டே போகிறான். அவங்க அம்மா கூட கூப்பிட்ருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு போயிருப்பான். போயிட்டு ரூமில் ஏதாவது ஒரு வேலை பார்த்தா கூட அந்த கிஸ் பண்ண ஞாபகம் தான் வருது. நம்ம டே யார்டா நீ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜேகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, ஜன்னல் பக்கம் வருவானா வரமாட்டானா அப்படின்ற மாதிரி. நம்ம டே உள்ளே கத்துற சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது. அவங்க அம்மா கீழேருந்து டே எதுக்கிட்ட கத்துற அப்படின்ற மாதிரி சவுண்ட் போடுறாங்க. நம்ம ஜேகே சரி விடு, இன்றைக்கி பைப்பில் பொழைச்சி போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. விட்டுட்டு கிளம்பிடுறாரு அவர் பாட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த நைட் அப்படியே போகுது. டே வர்றாரு, நைட்டு உட்காந்து டின்னர் கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டாரு. ஏதாவது ஒன்று அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. சாப்பாடு வாயில் வைக்கும்போது உதட்டில் ஃபிங்கர் டச் ஆகும்போது ஸோ என்னடா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது டேக்கு. டே நாளைக்கு அவன் வந்தானா அவனை நல்லா பிடிச்சி திட்டிடணும், ஆளும் மண்டையும் வரும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் கனவுல கூட அவர் தான் வர்றாரு, ஜேகே தான் வராரு. நம்ம டேனால் முடியல, யாருக்கா ஃபோன் பண்ணி சொல்லாமான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 11:30 இருக்கும். நம்ம ட்ராகனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ட்ராகனுக்கு ஃபோன் பண்ணால் சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டே என்னடா பண்ணுற மச்சான், ரொம்ப முடியலடா, பயமாக இருக்குடா, செத்து போயிடுவணும்னு அந்தளவுக்கு இருக்குடா. டே என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், சுத்தமாக முடியலடா, என்னன்னே தெரியலடா, என்னென்னமோ தோணுதுடா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராகன் சொல்லிகிட்ருக்காரு. டே மச்சான் அப்போல்லாம் பேசாதடா, நீ டேப்லெட் போட்டியா, டானிக் சாப்பிட்டியா அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. பேசிவிட்டு நீ சேஃபாக இருடா, நாளைக்கு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மின்மினிக்காவது ஃபோன் பண்ணுவோம், அந்த நாயாச்சும் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மின்மினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மின்மினிக்கு ஃபோன் பண்ணால் இல்லையே நீ எதுக்குடா இப்போ இந்த நேரத்தில் கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம மின்மினி கேட்குறா. ஏன் மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் டே. அதுக்கு ஸோ இப்போ தான் தூங்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உன் நடிப்பெலாம் அங்கிட்டு கொண்டு போய் போடுறி, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நல்லா தின்னு படுத்துக்கிட்டு எதுவும் உங்கள் அப்பா வேறு இன்னும் சீட் வாங்கலை, அதில் வேறு உனக்கு ஒரே குஷியாக இருக்கும். டே போடா, யார்டா காலேஜ் படிக்க போகிறானா, பெசாட்டுக்கு ஃபேஷன் டிசைனிங் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லாமல் ஆமாம் முகரக்கட்டைக்கு அது ஒன்று தான் குறைச்சல், மரியாதையாக சீட்டு போட்டு வா, எனக்கு தனியாக இருக்க போர் அடிக்குதுடி, நாளைக்கு கிளம்பி வா, நம்ம ட்ராகனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லி சொல்கிறான். போகலாம் நானும் போய் பார்க்கணுன்னு நினச்சேன், அவன் வேறு ரொம்ப முடியாமல் கிடக்கான்டா, இன்றைக்கோ நாளைக்கோன்னு அப்படின்னு சொல்லி நம்ம மின்மினி சொல்லி சிரிக்கிறா. டே அப்படியே சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறான். டேவும் ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் அங்கே அதெல்லாம் வேறு ஒரு பிரச்சனையும் நிற்கிது. டேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுறான். நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறான். ஆனால் யாருமே டேவை டீஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் டே போகிறதுக்கு முன்னாடியேவும் அங்கே ஜேகே ஜிம்மின்னு எல்லோரும் இருக்காங்க. நம்ம ஜேகே டேவை பார்த்தோன்னேவும் அங்கே பாடா அவன் போகிறான் அப்படின்றாங்க. யார் மச்சான் ஒன்று ஆள்னு சொல்லிட்டு இருக்கானே அவனா அப்படி சொல்லி நம்ம செங் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜேகேவும் தலையாட்டுறான். ஜிம்மி 2 பேத்தையும் பார்த்து இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு மச்சான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஜிம்மி ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே சொல்லலையே, இப்போ என்ன உனக்கு பண்ணுமா, இல்லை மச்சான் விடு அவனா பார்த்துட்டு வரானா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காரு. நம்ம டே எடுத்துகிட்டு பார்க்குறான் ஜேகேவை. ஐயோ இவனா, இவன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது
அப்படி சொல்லிட்டு போகிறாரு. வாயெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டு ஏய் அங்கே வா அப்படின்றான். என்ன அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து இங்கேருந்தே பஸ் விட்றான். இப்போ நீ இங்கே வரியா இல்லை நான் இங்கே வரட்டுமா அப்படின்றான். அச்சோ இங்கே வந்தானே வேறு தனியாக வர நின்றுருக்குமே ஏதாவது பண்ணிடுவான், அங்கேயாச்சும் 2 பேர் இருக்காங்க அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்துட்டு அங்கே போகிறான். இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு சும்மா சும்மா என்கிட்டயே உரண்டு எழுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி உன் ஜேகே இருக்கான்ல அவன்கிட்ட சொன்னியா, என்ன சொன்னியா, நான் பண்ணது நீ சொன்னியா அப்படி சொல்லி கேட்குறான். ஐயோ இவன் வேற இப்போ நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம டே வந்து முழிச்சிட்ருக்கான். அப்போது நீ சொல்லலை அப்படி தானே, ஆமாம் சொல்லலை, இப்போ என்னவா அப்படின்னு சொல்லி நம்ம டே கேட்டே நடந்துடுறான். இது கேட்டு ஜேகே இருந்துட்டு ஏய் பேசிகிட்டு இருக்கேன்ல, பேசிகிட்டு இருக்கும்போது என்ன போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கவும் பின்னாடி இறங்கி போகிறான். நம்ம ஜிம்மின்னு இருந்துட்டு செங்க பார்க்குறான். மச்சான் நீ போல, சேச்சே அவங்க லவ்வர்ஸு ஏன்னா மச்சம் பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்னடா அங்கே வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் வந்து சொல்கிறான். செங்கு இருந்துட்டு நம்ம பொழப்பி எப்படி போச்சு பார்த்தியா மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நம்ம ஜேக்கு பின்னாடியே போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான். பேசிகிட்டு இருக்கேன்ல ஏன் போகிற அப்படின்றான். உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல, கையை விடுங்க. ஏய் நான் உன் சீனியர்டா. ஆமாம் சீனியர் ஒன்று தான் குறை அப்படி ஆர்ஐபி அப்படி சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு போகிறான். ஏய் நில்லு, நேற்றுலேருந்து எதுக்கு என்னை பார்த்து ஆர்ஐபின்னு இருக்கா, ஆர்ஐபினா என்ன, ஆர்ஐபினா என்னவா, போய் மிரர் முன்னாடி போய் பாரு அப்போ தெரியும் ஆர்ஐபினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்லிக்கிட்டே நடக்கிறாரு. இப்போ நீ நிற்கலன்னா இங்கே எல்லோரும் இருக்காங்க, சுற்றி பார்த்துக்க எல்லோரும் எதிர்க்க உனக்கு கிஸ் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி நம்ம டே சத்தமாக சொல்கிறான். அங்கே போன 2 பேர்த்துக்கு காது கேட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்னடா இவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் டே லவ்வர்ஸ்குள்ளே ஏதாவது இருக்கும், நீ பேரை ஏன்டா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. எது லவ்வர்ஸா, டே என் லவ்வர் ஒன்று இவன் கிடையாது, என் லவ்வர் பேர் வந்து ஜேகே ஜங்குக், இனிமேல் எவனாவது இவன் என் லவ்வர்னு சொன்னீங்கன்னா டே நீ வேறு இருக்கிற பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் டேன்னு சொல்லிடுறான். என்ன சொன்ன இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து பக்கத்தில் போய் நம்ம டேவோட காதை பிடிச்சி திருடுறான். காதை விட்றான் அப்படி சொல்லி நம்ம டே வந்து குதிக்கிறாரு. நீ எதுக்கு என்ன டான்ஸ் சொன்னால் நான் உன்னோட சீனியர் தானே, சரி சீனியர்னு சொல்கிறேன், காதில் வந்து கையிடுறேன் என்ன அப்படின்றான். நீ சீனியர்னு சொல்லு அப்படின்னா தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து ஒம்பழுத்துட்ருக்கோம். ஐயோ விட்டு தொலைடா சீனியர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே பார்த்துட்டே சொல்கிறான். பாடுறான். ஓ அப்போ என் மேலே உனக்கு அவ்வளோ ஆசையா, வாடா போடான்னு கூப்பிட்ற அப்படி சொல்லி சொல்கிறான். எது ஆசையா, வாடா போடான்னு கூப்பிட்டா ஆசைக்கு கூப்பிட்றாங்க. ஆமாம் நீ போய் எல்லாரையும் டான்னு கூப்பிடு பார்ப்போம், சீனியர் எல்லாத்தையும் கூப்பிடுவியா, கூப்பிட மாட்டேன். அப்போ என்னை மட்டும் டான்ஸ் சொல்கிறேன்னா நான் உனக்கு ஸ்பெஷல் தானே, அப்போ என்ன நீ என்னை லவ் பண்ணுறியா, சரி பேசாட்டு ஜேகே விட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே டீஸ் பண்ணுறான். இது கேட்டு நம்ம இருந்துட்டு எது ஜேகே விட்டு வந்துட்டு வருவா. ஹலோ மிஸ்டர், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் 3வது மனுஷங்கள்ட்ட பேசுகிறதில்ல, நீ என்னை பொறுத்தளவுக்கு நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஓ நான் ஸ்ட்ரேஞ்சரா, ஓ அப்போ சாருக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சரை கிஸ் பண்ணதான் ரொம்ப பிடிக்குமோ அப்படி சொல்லி நம்ம பக்கத்தில் ஜேகேன்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே சொல்கிறத பார்த்துட்டே நம்ம டேவோட ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. ஐயோ எப்படியாவது இங்கேருந்து போயிடா. ஏய் நீ நினைக்கிறது எனக்கு கேட்குது, இப்போ கிளாஸுக்கு டைம் ஆச்சு, பட் ஈவினிங் வெயிட் பண்ண நான் வருவேன் அப்படின்றான். ஹலோ மிஸ்டர் ஆர்ஐபி சீனியர், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் கூட நான் வரணுமா, ஏதோ நேற்று கிஸ் பண்ணிட்டீங்க, நானும் ஏதோ ஒரு வேகத்தில் உங்களை திருப்பி கிஸ் பண்ணிட்டேன், அதுக்காக எல்லாமே அப்படின்னு ஆயிருமா அப்படி சொல்லி மட்டும் கேட்குறான் வளரிக்கிட்டு. அதுக்கு ஜேகே வந்துட்டு எப்படின்னு ஆயிருமா, இப்போ என்ன உனக்கு என்னை பற்றி தெரியணும் அதானே, வா என் பேர் சொல்கிறேன், என் ஊர் சொல்கிறேன், என் வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே வா அங்கே உட்காந்து பேசுவோம் அப்படி சொல்லி நம்ம ஜேகே வந்து கூப்பிட்றான். எனக்கு ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, என்னை பொறுத்தளவுக்கு நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதுவும் ஆர்ஐபி ஸ்ட்ரேஞ்சர் போதுமா அப்படி சொல்லி நம்ம வந்து கோவமாக போகிறான். ஹே கரடி அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கூப்பிட்றான். என்னடா முயல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திருப்பி கேட்குறான். இங்கே வாயேன் அப்படின்றான். வர முடியாது போடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போகிறான். ஒரு மாதிரி ஸ்மைலோடே போகிறான். இங்கே பாரு, நான் உன்னை வெயிட் பண்ணுவியான்னு கேட்கல, வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஜேகே சொல்கிறான். நம்ம ஜேகே இதெல்லாம் காதில் வாங்காத மாதிரி ஒரு மாதிரி அழகாக ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாரு. ஏன்னா அவருக்கே தெரியல, அவருக்கு பிடிச்சிருக்கு போல ஜேகேவை. அவர் பாட்டுக்கு போகிறாரு. நம்ம ஜேகேவும் இதை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணிட்டு திரும்ப பார்த்தா பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படின்றாங்க.
டேய் நீ தானே எங்கள் எல்லாத்தையும் வச்சு பண்ணியிருக்க, ஏன்டா இது காலேஜ் கிரவுண்டுடா இப்படியாடா கத்துவ அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் தான் கேட்குறான். மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு போகிறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்டா இப்படி தான் எல்லாத்தையும் கூட்டு வந்து படம் காட்டுவீங்களா, இலே லூசு பயிலே, அவனுங்களாம் நிற்கிறத பார்த்து தாண்டா என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளக்கிட்டு வந்து பார்த்தோம். இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்ம செங் தான் கேட்குறான், ஏன் மச்சான் நீ டேவை லவ் பண்ணுற அப்படின்னு. நம்ம ஜேகே இருந்துட்டு சிரிக்கிறான். இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் தான் கேட்குறான். செங் இருந்துட்டு சொல்லு மச்சான் அப்படின்றான். ஆமாடா லவ் பண்ணுறேன். இது எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் கேட்குறான். இப்போ இருந்து கிடையாது, 4 வருஷமாக லவ் பண்ணுறேன் அவனை அப்படின்றாங்க. 4 வருஷமா? நாங்கள் உன் கூட தானே இருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் கேட்குறான். அதுக்கு ஜேகே இருந்துட்டு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். என்னடா மேலே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி செங் கேட்குறான். கிளாஸ் பேக்கடா எல்லோரும் மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். அதுக்கு ஜிம்மின் இருந்துட்டு தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். அப்போது நம்ம 11th 12th படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். +2. ஆமாம் +2. இடையில பேசாதீங்கடா, ஒரு ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஒரு நாள் என் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கூல்லேயே விட்டுட்டு பஸ்ஸில் போனேன்னா சரி போனேன் அப்படின்னு சொல்லி செங் சொல்கிறான். மரியாதையாக கேளுங்க, இல்லாட்டி நான் ஏதாவது அசிங்கமாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் கண்டினியூ பண்ணுறான். என் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பஸ் ஸ்டாப்பில். பஸ்ஸும் வந்துச்சு. பஸ்ஸில் நானும் ஏறிட்டேன். அப்போது ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்குன்னு போயிட்டு அந்த சீட்டில் உட்காந்தேன்டா. செம்ம அழகாக ஒரு பையன் உட்காந்துருந்தான்டா. ஆனால் தேம்பி அழுதுட்டு இருந்தான்டா. பார்க்குற எனக்கே பாவமாக போச்சு. விண்டோ சைட் திரும்பி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருந்தான்டா. நானும் என் பேக்கில் இருக்க தொப்பி எடுத்து அவனுக்கு மாட்டி விட்டேன்டா. அவன் இன்னும் கம்ஃபர்டபுளாக நல்லா அழுதுட்ருக்கான்டா. யாரும் நம்மளை பார்த்துக்கூடாதுன்றது மட்டும் கவனமாக இருந்துட்டு தேம்பி அழுதுட்டு இருந்தான்டா. நானும் ஏன் என்னன்னு கேட்க வேணான்னு தான் நினச்சேன். அப்போ திடீர்னு அந்த பையன் அழுகிறத பார்த்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், என் மேக்ஸ் மிஸ் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்துட்டு ஏன் அடித்தாங்க அப்படி சொல்லி கேட்டேன். நான் மேக்ஸிம் தப்பாக பண்ணிட்டேன்னு என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேம்பி அழுதேன்டா. அதுக்கு நான் வந்துட்டு சரி தப்பாக போட்டு அடிக்க தானே செய்வாங்க, அதுக்கெலாம் அழுகலாமா, அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் கரெக்டாக தான் போட்டேன், ஆனால் அவங்க தப்பாக ஆன்சரை பார்த்துட்டு என்னை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சர் பார்த்துட்டு இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா. எனக்கு அடித்தது கூட பிரச்சனை இல்லை, அவங்களே டீச்சர், ஆனால் அவங்களே தப்பாக பார்த்துட்டு என்னை போட்டு அடிச்சிட்டாங்க தெரியுமா. அச்சோ, நான் வேணா உங்கள் டீச்சர்கிட்ட வந்து பேசட்டுமா, உன் வீடியோ அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்டா. ஆனால் அவன் பதிலே சொல்லலை. சரி அழுவாதுன்னு சொல்லிவிட்டு நான் அவனை திருப்பினேன். அப்போ தான்டா அவன் மூஞ்சியை பார்த்தேன். செம்ம அழகாக இருந்தான்டா. சைடாக பார்க்கும்போதே சூப்பராக இருந்தான். ஃபேஸை திருப்பி பார்த்தோன்னே விழுந்துட்டான் மச்சான் அப்படின்றான் ஜேகே. அப்போ திடீர்னு ஜிம்மின்னு ஸ்டாப் பண்ணு, இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே பார்த்து ஜிம்மின்னு சொல்கிறான். எங்கேயும் கேட்டிருக்க மாட்டேன், இதான் நடந்தது. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, இவன் தான். இவனை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அதான் ஃபஸ்ட்டில் அவன் மச்சான் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. கண்ணு முன்னே அவன் அழுத மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்கிது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டேவும் சைக்கிளை வச்சுட்டு மறுபடியும் பஸ்லேயே போனேன், ஆனால் அவன் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். அதுக்கு வந்து செங்கு இருந்துட்டு ஏன் வரல, அவனை மிஸ் தான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்கூல் மாற்றிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது எப்படி உனக்கு தெரியும், அவங்க ஸ்கூலில் போய் விசாரித்தேன் மச்சான், வெக்கமாகவே இல்லை, சத்தியமாக இல்லைடா அப்படின்றான். இது ஒரு கதை, இது வேறு நாங்கள் உட்காந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மி நீங்கள் திரும்புகிறான். என் கதைக்கு என்னடா குறைச்சல், என் கதைக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சண்டைக்கு வர்றான். அதுக்கு வந்துட்டு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கவனிக்கிறாங்க. அவனுங்க கவனிக்க ஆரம்பித்த நேரமோ என்னமோ கிளாஸே முடிஞ்சு போச்சு. இப்போ லன்ச் பீரியடும் ஆகிடுச்சு. இப்போ நேற்று மாதிரியே தனியாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம ஜேகே மறுபடியும் பார்த்துட்டான் டேவை பார்த்துட்டு பக்கத்தில் போயிட்டு, ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருக்காங்க, ஆனால் வரல இன்னும் அப்படின்றான். ஏன் என்னாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். அதுவா, ஒருத்திக்கு இன்னும் சீட் கிடைக்கல, ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அச்சோ பாவமே அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட டிஃபனில் இருக்க சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம ஜேகே வந்து
மச்சான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பார்த்து கேட்குறான். வேணும்னு சொன்னால் நீ என்ன கொடுக்க அப்புறம் சரி வேணாம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சாப்பிட்றான். நம்ம டே வந்துட்டு கொண்டா அது என்னோடது அப்படின்றான். இங்கே பாரு உன்னோடது என்னோடது அதெல்லாம் கிடையாது நம்மளோடது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஏன் இப்போ பாரு என்கிட்டே வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஆர்ஐபி சீனியர் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து கேட்குறான். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஐபினா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் சொன்னேன்ல மிரரில் போய் பாருங்கள் அவங்க மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கே தோணும் ஆர்ஐபின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜிம்மி இருந்துட்டு இதை விட அவனும் இவனை அசிங்கப்படுத்த மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மச்சான் என் காதில் விழுவுது இந்த விஷயம் தள்ளி உட்காந்து பேசுங்க லவர்ஸ் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். அதுக்கிட்டே இருந்துட்டு எது லவ்வர்ஸா இங்கே பாருங்க நீங்கள் பாட்டு இப்படி சொல்லிட்டு தெரியாதீங்க அப்புறம் என் லவ்வர் கேட்டால் என்ன நினப்பான் என்ன தானே தப்பாக நினப்பான் நானே அவங்ககிட்ட ஃபோன் பேசி 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிட்டை போட நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியா சரி இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம டேட்டுக்கு போகிறோம் ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அச்சோ இன்றைக்கி ஈவினிங்கா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறான். ஏன் என்னாச்சு என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல அதனால் அவனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு சரி விடு நம்ம நாளைக்கு டேட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்றான். நம்ம டேவும் தலையாட்டுறான் சரி அப்படின்னு. இது இப்போ நீ என்ன சொன்னீங்க அப்படின்றான். டேட்டுக்கு போகலான்னு சொன்னேன். சூட்டே உடச்சிட்டியடா. ஹலோ நீங்கள் யாருங்க எதுக்குங்க சும்மா அந்த எண்ணெயவே அமுத்துட்ருக்கீங்க யார் வரட்டும் அவங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க அப்படின்றான். அச்சோ நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ஜேகேக்கு எல்லாரும் பயப்படுவாங்க என்னை தவிர ஏன்னா அவனுக்கு என்னை பார்த்தா பயம். ஸோ நீ அவனுக்கு லவராக இருக்கிறத விட எனக்கு லவராக ரெடி கரடி அப்படின்றான் சீக்ஸை பிடிச்சி. நம்ம வந்து ஜேகே பேசுகிறதெல்லாம் கண்ணை சிமிட்டாமல் பார்த்துருப்பான். ஐயோ மாமன் அப்படி பார்க்காத எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். நம்ம வந்து ஒரு நிமிஷம் சிரிச்சிட்றான். சிரிச்சிட்டேவும் அச்சோ என் பேபி அழுகிறதோட சிரிக்கும் போது தான் அழகாக இருக்குது அப்படி சொல்லி சீக்ஸில் பிஞ்ச் பண்ணிட்டு சரி ரெடியாக நாளைக்கு போகலாம் அப்படின்றான். நம்ம எதுவுமே பேச சிரிச்சிட்ருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம் தான். நம்ம மின்மினி தான் வந்து காலேஜுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜேகே வந்துட்டு வெளியே தான் நின்றுருக்கான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வர்றான். வந்து பார்த்தா நம்ம ஜேகேக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் நம்ம மின்மினி நிற்கிறா. நம்ம வந்து மின்மினியை பார்த்துட்டு நடக்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு நம்மளை பார்த்து தான் வரான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு சிரிப்பு தாங்கலை ஒரு மாதிரி நிற்கிறான். பார்த்தா நம்ம ஜேகேவை தாண்டி நம்ம போயிட்டுருக்கான். ஓய் கரடி அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து கூப்பிட்றான். என்ன இது எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்புகிறான். இங்கே வான்றேன் அப்படின்றான். என்ன சீனியர் அப்படின்றான். நான் நின்றுருக்கேன்ல பார்க்காம போகிறேன். வச்சோன்னு சத்தியமாக பார்க்கல சீனியர் அப்படின்றான். நம்ம ஜேகே வந்து டேவை பார்த்துட்டு சரி எங்கே போகிற அப்படின்றான். அதுவும் என் ஃப்ரெண்டு அப்படின்றான். ஓ இவ தானா சரி ரொம்ப நேரம் பேசக்கூடாது சரியா அப்படின்றான். ஹலோ நீ யாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறான். நீ வேறு ஏதாவது கேள்வி கேளுடா எப்படி லவ் பண்ணலாம் எங்கே போய் லவ் பண்ணலாம் எப்போ கல்யாணம் பண்ணுறான் அப்படி கேளுடா எப்போ பாரு ஒரே கேள்வி கேட்டு போர் அடிக்காத அப்படின்றான். நம்ம மின்மினி இருந்துட்டு டேவா போகலாம் அப்படின்றான். நம்ம ஜேகே திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறான். நம்ம ஜேகே மறைச்சதுலேயே மின்மினிக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. யாரும் அவர் இப்படி மறைக்கிறாரு அப்படின்ட்டு. பேசிகிட்ருக்கேன்ல வருவான் வெயிட் பண்ணு அப்படின்றான். நம்ம ஜேகே இருந்துட்டு டேவை பார்த்துட்டு சரி போயிட்டு வாப்போ நைட் ஃபோன் பண்ணு அப்படின்றான். உங்கள் ஃபோன் நம்பரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுடுறான். ஐயோ அம்புட்டாசை என் செல்லத்துக்கு கொண்டா அப்படின்றான். சோட்டே வாய் தான்ட்டு உனக்கு சூனியமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போங்க நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்றான். சரி நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் பெரிய டான் தானே போய் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம வந்து சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நிற்காம போகிறான். ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே போகிறான். மினிமேல் வந்துட்டு யாரடா மச்சான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் ஒன்றா வாயை உடச்சிருவேண்டி அப்படின்றான். அச்சோ பாடுறா யார் இது அப்படின்றான். அதுவா சீனியர் அப்படின்றான். சீனியரா பார்த்து அப்படி தெரியலையே நீ ஏன் அவரை பார்க்குற அப்படின்றான். என்னடா லவ்வா அப்படின்றான். அப்படி சொல்லிட முடியாது மேபி இருக்கலாம் அப்படின்றான். உன் போக்கே சரியில்லையே அப்படின்றான். ஐயோ நீ வேற வாடியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ட்ராகன் தான் ரொம்ப உடம்பு சரியில்லை. ட்ராகனை பார்த்துட்டு டேவும் மின்மினி ஃபீல் பண்ணுறாங்க. நீ கவலைப்படாதடா சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகனோட அம்மா அப்பாட்டெல்லாம் பேசுகிறாங்க.
அவங்களாம் அழுகுறாங்க. டேக்கும் அழுகையாக வருது. டே வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களையும் வர சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு டாக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயமே சொல்கிறாங்க. அந்த பேஷண்ட்டோட அப்பா அம்மா நீங்கள் தானே? அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இப்போ தான் தெரியுது அவங்களோட பிரெயினில் டியூமர் இருக்குது அப்படின்னு. நம்ம ட்ராகனோட அப்பாவுக்கு இதை கேட்டவுடனே இடிஞ்சு விழுந்துடுற மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் விட்டா அந்த மாதிரி இருக்குது அவருக்கு. அவர் வந்துட்டு இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க. சரி பண்ணலாம் சார், ஆனால் ரொம்ப செலவாகும், இங்கே பண்ண முடியாது, வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பையன் எங்களுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்ல டாக்டர் இருந்துட்டு சார் கண்டிப்பாக குணமாக்கிடலாம் சார், பிரச்சனை வந்து அவ்வளோ சீரியஸாக இல்லை, ஆனால் அதில் ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை என்னென்னா அவருக்கு வந்து பிரைன் டியூமர் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பாஸ்ட் வந்து ஞாபகம் இருந்தால் தான் இருக்கும், அவர் வந்து ஒரு கோமாலேருந்து எந்திரிக்கிற பேஷண்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அவங்களாம் ரொம்ப இடிஞ்சு போயிடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பையன் உயிரோடு இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமும். நம்ம டேவும் மின்மினி இது எல்லாத்தையுமே வெளியே நின்று ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு நம்ம ட்ராகனுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ட்ராகன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். மச்சான் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா, நீங்களும் என்னை மிஸ் பண்ணுவீங்க இல்லைடா, என் அப்பா அம்மாவெலாம் பார்த்துக்கோங்கடா அப்பப்போ போயிட்டு, என் அப்பா தான்டா பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம டே வந்துட்டு டே மச்சான் அவ்வளோ சீன்லாம் போடாத சரியா, பாரு வெளிநாட்டில் போயிட்டு உனக்கு பிரெயின் டியூமர்லாம் சரி பண்ணிவிட்டு நீ மறுபடியும் வந்து எங்கள் கூட சண்டை போடத்தான் போகிற, நாங்கள் எல்லாருமே உங்களோட மல்லு கட்டுறதுக்கு ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி மின்மினியை பார்த்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மின்மினியும் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஆமாம் நம்ம எல்லோரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மறந்துடாதடா, நீ ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ திருப்பி வந்து எங்ககிட்ட வந்துடணும் சரியா அப்படி சொல்லி நம்ம மின்மினி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி எமோஷ்னல் போயிட்டு நம்ம ட்ராகனும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். இப்போது அவங்க அப்பா அம்மாலாம் பேசிட்டு வந்துடுறாங்க. நம்ம டேவோட அப்பா அம்மா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க ட்ராகன் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக. அந்த ப்ராசஸ்னால் அவங்க பிஸியாக இருக்காங்க. இப்போது நம்ம டே தான் வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. பிகாஸ் டேக்கு வந்து காலேஜ் இருக்குது அப்படி சொல்லி அனுப்பி விட்டாங்க. நம்ம டேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆயிரம் தான் அவனை சமாதானப்படுத்திட்டு வந்தாலும் நம்ம டேக்கு தான் அதனால் தாங்க முடியல. இப்போது டேக்கு வந்து ஒரு கால் வருது, பார்க்குறதுக்கே புது நம்பராக இருக்குது. நம்ம டே வந்து அட்டன் பண்ணல, அவன் சேடாக இருக்கிறதுனால. இப்போ மறுபடியும் கால் வருது. நம்ம டே போய் பார்க்குறான், பார்த்தா மின்மினி தான் கூப்பிட்றான். கூப்பிட்டு என்ன டே பண்ணுற, வீட்டுக்கு போயிட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். வந்துட்டேன்டி, நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வந்துட்டேன்டா, நீ ஃபீல் பண்ணாத, நீ ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம மின்மினி சொல்கிறா. நான் ஃபீல் பண்ணலடி, கண்டிப்பாக அவன் சரியாகி வந்துடுவான், நீயும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் மின்மினி சொல்கிறா, டே நான் வந்து உன் கூட அந்த காலேஜுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்டி என்னாச்சு, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்டா, ஆனால் அந்த காலேஜில் எங்களுக்கு சீட் கிடைக்கல எனக்கு அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகேடி, உனக்கு எது கிடைக்குதோ அதை பண்ணு, நீ எனக்காகலாம் வந்து சேரணுன்றது கிடையாது, உனக்கு ஃபேஷன் டிசைனிங் தானே பிடிச்சிருக்குண்ணா அதுவே பண்ணு அப்படின்றாங்க. அதாண்டா பண்ணணும், வேறு வழி இல்லை, இல்லைனா 1 இயர் வேஸ்ட்டாக போயிடும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே லைஃப் பற்றி பேசிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது செகண்ட் கால் வந்துகிட்டே இருக்கும். நம்ம டே வந்து நோட் பண்ணியிருப்பார், சரி யாராவது கூப்பிடுவாங்க அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. டே ஃபோனை கட் பண்ணால் கரெக்டாக கால் வருது. நம்ம டேவும் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் புருஷன் அப்படி சொல்லிவிட்டு அந்த பக்கம் இருந்து பதில் வருது. சீனியர் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து கேட்குறான். யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், எவ்வளோ நேரமாக அவனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு மெசேஜ் பண்ண மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். ஹலோ நீங்கன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நான் மெசேஜ் பண்ணுவேன் அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜேகே வந்துட்டு ஆமாம்ல அதை மறந்துட்டேன், ஆமாம் யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி கேட்குறான். அது என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறான். சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான்லாம் யார் அப்படி சொல்லிட்டு ஜேகே காலர்லாம் தூக்கி விட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஜிம்மினும் செங்கும் தான் நாயா பேயா அலைஞ்சி நம்பர் வாங்கிட்டு இவர் பெரிய இவராமா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். செங்கு வந்து சிரிக்கிறான். நம்ம ஜேகே வந்து டேக்கிட்ட
சரி சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படின்றான். ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். அது என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னேன்ல அப்படி சொல்லிட்டு அங்கே நடந்தது பூரா சொல்கிறான். சொல்லிகிட்டே அழுகுறான். நம்ம ஜேகே கேட்டே அழுகிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப அழுகிற மாதிரி சொல்கிறான். நீ அழுவாத, நீ அழுகும்போது ரொம்ப அழகாக இருப்ப, அதை பார்க்கும்போது எனக்கு உனக்கு கிஸ் பண்ணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டவுடனே வந்து சிரிச்சிடுறான். சிரிச்சிட்டேவும் அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா பேசிகிட்ருக்கான். அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. பார்த்தா டைம் 12 ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்னும் சாப்பிடல. ஜேகே வந்துட்டு நீ இன்னும் சாப்பிடல தானே அப்படின்றான். ஆமாம், என் பேரண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க அப்படி சொல்லி சொல்கிறான். அச்சோ, நான் வேறு உன்கிட்ட ஃபோன் பேசிட்டே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரவாயில்ல சீனியர், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வந்து உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லி சொல்கிறான். நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா, உங்களுக்கு என் வீட்டு அட்ரஸே தெரியாது அப்படி சொல்லி நம்ம வந்து நக்கலாக சொல்லிகிட்ருக்கான். நம்ம சொல்கிறத பற்றி ஜேகே வந்துட்டு, ஓ அப்படியா, இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நான் ஒரு வீட்டுக்கு வந்து காலிங் பெல் நமக்கு வேணாம் அப்படி சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி வாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி நம்ம சவால்றான். அப்படியா, சும்மாலாம் வர முடியாது, ஒரு வேளை நான் 50 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டேன்னா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறான். ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறான். சரி ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்ன கேட்டாலும் நீ தரணும் சரியா அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அச்சோ, இது வில்லங்கமே அப்படின்ற மாதிரியே. அதெல்லாம் இல்லை அப்படின்னு அதை வந்து அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, சொன்னது தான். ஒருவேளை நீங்கள் 50 மினிட்ஸில் வரலைன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். சரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத கேட்டு ஜேகே சொல்கிறான். சரி வாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். ஃபோனை கட் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்லும்போதே கட் பண்ணிட்டான். ஜேகே அகெயின் கால் பண்ணி, எதுக்கு ஃபோனை கட் பண்ண, நீ பேசிகிட்டே இரு, நான் பேசிக்கிட்டே வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகேவும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். பார்த்தா 10 நிமிஷத்துலேயே வந்துட்டான் வீட்டுக்கு. ஏன்னா வீடு தான் ஜேகேக்கு தெரியுமே. நம்ம இருந்துட்டு இதை யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க அப்படி சொல்லி சொல்கிறான். ஆமாம் போய் தொற அப்படி சொல்லி நம்ம ஜேகேவும் சொல்கிறான். போய் திறந்து பார்த்தா நம்ம ஜேகே நம்ம வந்து ஃபோனை கையில் எடுத்து பார்த்துட்டு, ஜேகே அப்படின்றான். ஜேகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். உள்ளே வாங்க அப்படின்றான். என்ன முழிக்கிற அப்படின்றான். இல்லை 50 மினிட்ஸ் ஆகணும்னு சொன்னீங்களே, 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டீங்க எப்படி அப்படின்றான். அதுவா, மாமா பைக் தான், அப்படி வரையா ஒரு ரைடு போயிட்டுலாம் அப்படின்றான். போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே கூப்பிட்டு உட்காந்துச்சு. காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்றான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், சரி எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னியே கொடு அப்படின்றான். என்ன கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முழிக்கிறான். அதுதான் நான் 50 மினிட்ஸ்க்குலாம் வந்துட்டேன்னா நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னியே, சரி என்ன வேணும், என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படி சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் போகிறான். அங்கே பாருங்கள், வில்லங்கமாக ஏதாவது கேட்டிங்கன்னா அப்புறம் உங்களை கொன்றுவேன் அப்படின்றான். அப்படியா, கொல்லுவியா, கொல்லு, இந்த கத்தி இருக்கு பாரு எடுத்துக்கொள்ளு அப்படின்றான். அதுக்கு நம்ம வந்துட்டு, போங்க சீனியர் அப்படின்றான். ஓய் என்னை பாரு அப்படின்றான் நம்ம ஜேகே. என்னன்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். என் கண்ணை பாரு அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். நம்ம பார்க்குறான். 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் போயிருக்கும். நம்ம ஜேகே வந்துட்டு, இது போதும் எனக்கு, இதுக்கு மேலே பார்த்தோன்னா நானே உன்னை ஏதாவது பண்ணிடுவேன், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம வந்து, என்னடா பண்ணுற நீ, கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல, டச் கூட பண்ணலை, பார்த்துட்டே இருந்தாலே போகுன்றானே இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நான் இவனுக்கு மயங்கிடுவான் போலையே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஜேகே வந்துட்டு, சரி நீ சாப்பிடு, பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்றான். நம்ம வந்துட்டு, சீனியர் அப்படின்றான். என்ன, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றான். வாங்க சாப்பிட்லாம் அப்படின்றான். வேண்டாம், நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்றான். சீனியர் அப்படின்றான். என்னடா, நானே கண்ட்ரோலாக இருந்தாலும் இவன் விட மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பார்க்குறாரு. தேங்க்ஸ் அப்படின்றான். தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நீ தருவேன்னு சொன்னல,
அதை நான் ஒரு நாள் கேட்பேன், அப்போ கொடு அப்படின்றான். நம்ம டேவும் சிரிச்சுக்கிட்டேவும் ஓகே பாய் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் கிளம்பிடுறான். இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம டே வந்து ஜேகே கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். எப்படின்னா டேவும் லவ் பண்ணுறான், ஜேகேவும் லவ் பண்ணுறான். சொல்லிக்கல, பட் வந்து டேக்கு வந்து தெரியாது ஜேகே தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், இவர் தான் ஜேகே அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம ஜேகே வந்து அப்பப்போ டீஸ் பண்ணுவார், என்ன உன் லவரை விட்டு என் கூட வந்துடுறேன், உனக்கு என்ன அவனை பிடிக்கலையா, பிசட்டுக்கு அவனை கழட்டி விட்டு வந்துடு, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம டே வந்து இவங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருப்பார். எனக்கு யாருனே தெரியாது, நான் சும்மா சொன்னேன் ரேகிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சொன்னேன், அந்த மாதிரிலாம் சொல்லிடலான்னு நினச்சி யோசிப்பான், ஆனால் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இப்போ வரைக்குமே தெரியாது. இப்போ அப்படியே ஒரு 2 months போயிடுச்சு. நம்ம டேவும் ஜேகேவும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜிம்மின் கூட அப்பப்போ வந்துட்டு என்னடா என் தம்பி என்ன சொல்கிறான் அப்படி இந்த மாதிரிலாம் வம்பிழுத்துட்ருப்பாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே வந்துட்டு நம்ம செங்கு தான் கேட்குறான், ஆமாம் ஜேகே அப்படின்றான். அப்போது டே வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஜேகேவா எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து திரும்பி பார்க்குறான். அப்போ தான் நம்ம செங்குக்கு ஞாபகம் வருது, ஓச்சோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு, எதே ஜேகேவா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம செங்கு இருந்துட்டு, எனக்கு கேண்டீன் போகணும் நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி கிளம்பிடுறான். நம்ம டே வந்துட்டு ஜேகேவை தானே கூப்பிட்டாரு அப்படி சொல்லி சொல்கிறான். என் காதில் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லி நம்ம ஜேகேவும் சொல்கிறான். ஓ அப்படியா ஜேகே, நான் உன்கிட்ட மட்டும் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்றான். என்ன அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை வேண்டாம் நான் கூட சொல்லலை அப்படின்றான். டே என்னடா அப்படின்றான். அதுவா எனக்கு ஜேகேனா யாருன்னே தெரியாது அப்படின்றான். அதுவா அதான் எனக்கு தெரியுமே எது அப்படின்ற மாதிரி நம்ம டே ரியாக்ஷன் கொடுக்குறான். இல்லை நீ ரொம்ப நாளாக ஜேகே ஆளுன்னு சொல்கிறியா, ஆனால் நீ ஒரு நாள் கூட அவன்கிட்ட பேசி பார்த்தது இல்லையா, அதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேவும் சொல்லி சமாளிக்கிறான். பட் நம்ம டே வந்துட்டு அச்சோ ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் டியூஷன் போன இடத்துலலாம் ஜேகேன்னு ஒரு சீனியர் இருக்கான், அவன் சும்மா ரகடான ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களா. நானும் இங்கே வர அன்னைக்கு ரேக் பண்ணிகிட்ருக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஜேகே பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்கிறான். அப்படியா இப்போ இன்னும் வசதியாக போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டே பக்கத்தில் வரான். இங்கே பாருடா ஆர்ஐபி, பக்கத்தில் வராத, வந்தேன்னா கடிச்சிருவேன் அப்படின்றான். ஓ கடிப்பியா, எங்கே கடிப்பேன், இங்கே கடிப்பியா, இங்கே கடிப்பியா, இல்லை இங்கே கடிப்பியா அப்படி சொல்லிட்டு கன்னத்தை லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணி காட்டுறாரு. டே அதை பார்த்து உள்ளுக்குள்ளே ஸ்மைல் பண்ணால் வெளியே போட ஆர்ஐபி அப்படி சொல்லி தள்ளி விட்டு போகிறாரு. டே நில்ல உன்ட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றான். நம்ம டேவும் நிற்கிறான். ஜேகே வந்துட்டு ஆமாம் ரொம்ப நாளாக என்னை ஏன் நீ ஆர்ஐபின்னு சொல்லி திட்டுற, ஆர்ஐபின்னா என்ன அப்படி சொல்லி கேட்குறான். அப்படியா தெரியாது அவங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறான். தெரியாது சொல்லு அப்படின்றான். சொல்ல முடியாது போங்க அப்படின்றான். நம்ம டே கையை பிடிச்சி வச்சுட்டு இப்போ நீ சொல்லலைன்னா நான் உனக்கு கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றான். நம்ம டே வேணும்னேவும் சொல்ல முடியாது அப்படின்றான். நம்ம டே இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேக்கு வந்துட்டு போய் சீக்கில் வந்து அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம டே கன்னத்துலேயே கழிச்சிட்டு ரவுடி இடியட் பொறுக்கி அப்படின்றான். நம்ம ஜேக்கு வந்துட்டு அப்படின்றான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டே இருந்துட்டு ஆர்ஐபின்னா ரவுடி இடியட் பொறுக்கி அப்படின்றான். ஓ இது தானா சரி போ அப்படின்றான். நம்ம டே இருந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டே போகிறான். கன்னத்தில் ஒரு கை வச்சு தேய்ச்சிட்டேவும் கரடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம டே வந்து திரும்பி பார்க்குறான். உனக்கு ஜேகேவை பார்க்கணுமா அப்படின்றான். நம்ம டே இருந்துட்டு இனிமேல் உன்னை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஜேகேவை பார்க்கணும்னா ஈவினிங் 6 மணிக்கு பாக்ஸிங் ஸ்டேடியத்துக்கு வா அப்படின்றான். அங்கே இருப்பானா அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம் அங்கே தான் இருப்பான், நீ வா அப்படின்றான் நம்ம ஜேகே. அவன் அங்கே இருந்தால் எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன, அவனுக்கு என்னை பற்றி தெரியாத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து நினைக்கிறான். நீ நினைக்கிறது எனக்கு கேட்குது, நானும் அங்கே தான் இருப்பேன் வா அப்படின்றான். நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் இருப்பேன், சரி வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் தான் 6 மணிக்கு போய் பார்க்குறான். பார்த்தா செம்ம கூட்டம். அங்கே பாக்ஸிங் மேட்ச் தான் நடக்க போகுது. அது நம்ம ஜேகேக்கும் இன்னொரு பையனுக்கு தான் நடக்க போகுது. இன்னும் ரிங்கில் வந்து போகலை, வெளியே தான் நின்றுருக்காங்க. நம்ம டே வந்து ஜேகேவை தான் தேடியிருப்பான். பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு ஹலோ சீனியர் அப்படின்னு சொல்லி சவுண்ட் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம டே வேகமாக ஓடி போய்ட்டு ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு
என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றான். பாக்ஸிங் பண்ண போகிறேன். வாவ்! நீங்கள் பாக்ஸிங்லாம் பண்ணுவீங்களா அப்படின்றான். ஆமாம், இதில் எங்கே ஜேகே இருக்கான் அப்படி சொல்லி கேட்குறான். அதானே பார்த்தேன், உன் மேட்ரு கரெக்டாக வந்துடுவியே அப்படி சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் தானே சொன்னீங்க ஜங்குக் வருவான்னு, ஜங்குக் எங்கே அப்படின்றான். சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்றான். சொல்லிட்டு போங்க அப்படின்றான். ரிங்கில் வருவான் பாரு அப்படின்றான். நம்ம ஜேகே சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து எல்லோரும் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நம்ம டேவும் சுற்றி பார்த்துட்ருக்கான், எங்கே இருப்பான் ஜேகே அப்படின்ற மாதிரி. சுற்றி இருக்க எல்லாருமே ஜேகே ஜேகேன்னு ஷவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டேக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, ஓ ரிங்குக்குள்ளே இருக்கவங்க தான் ஜேகேவா அப்படின்ற மாதிரி. யார் இந்த ஜேகே? ஓ இவனா, என்னவன் எருமை மாடு மாதிரி இருக்கான், பாவம் சீனியர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா நம்ம ஜேகே வந்துட்டு ஒரே ரவுண்ட் தான், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் அந்த பையனை அடித்து காலி பண்ணிடுறான். அவ்வளோதான், மேட்ச்சே முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சோழியை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க ஜேகேவோட கோச்சுக்கெலாம் ஒரே சந்தோஷம்தான். அங்கே இருக்கவங்களும் எல்லாருமே ஜேகே ஜேகேன்னு ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு ஆள் தான் ஆச்சு, பாவம் ஜேகே எம்புட்டு வீக்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து அந்த பையனை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இவனை போய் எல்லோரும் டான்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் மேலே பார்த்துட்டு சீனியர் சூப்பர் அப்படின்றான். நம்ம ஜேகே இருந்துட்டு இது சரியான மக்கா இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கான். நம்ம ஜேகே தான் வின்னர்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டேக்கு தெரியுது, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஜேகே அப்படி சொல்லி கத்திகிட்ருக்காங்க. நம்ம டே வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகேவும் திரும்பி பார்க்குறான், சிரிக்கிறான். நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக சிரிச்சுக்கிட்டு ஐயோ ஜேகே அப்படின்றான். நம்ம ஜேகேவும் டிங்குன்னு மண்டையாட்டுறான். நம்ம டே இதை பார்த்துட்டு ஐயோ ஆழம் தெரியாமல் தான் இப்படி நாள் விளாண்டுட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவே இல்லை அந்த இடத்துல, ஒரே ஓட்டம் ஓடிடுறான் வெளியே. நம்ம ஜேகே இருந்துட்டு அங்கேருந்து வெளியே வரலான்னு பார்க்குறான். பட் வந்து கப்பு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே நிற்க வச்சுட்ருக்காங்க. நம்ம டே வந்து ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் இன்னமும் சவுண்ட் வந்து ஓயலை, ஜேகே ஜேகே ஜேகேன்னு. நம்ம ஜிம்மின் வந்து டே ஓடுறது பார்த்துட்டு ஜக்கு கணக்கு காட்டியிருப்பான். அதனால் ஜிம்மினும் பின்னாடியே வந்திருப்பான். வந்து நம்ம டே தான் இவர் தான் ஜேகேன்னு தெரியாமல் இவர்கிட்டயே எப்படி இப்படிலாம் பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போது நம்ம ஜிம்மின் வந்துட்டு என்ன தம்பி ஜேகேவை பார்த்தாச்சா அப்படின்றான். சாரி சீனியர், சாரி அப்படின்றான். நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்றான். நான் ஃபஸ்ட்டே வந்த அன்றைக்கே சொல்லியிருப்பேன், ஜேகே தான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்றாங்க. நம்ம டே வந்துட்டும் நான் ரொம்ப ஓவராக போயிட்டேனா அப்படின்ற மாதிரி ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. அச்சோ செங்கு என்னமோ கேட்குறான்னு பதில் சொல்லு, டே போட அவன் வேற என்ன அண்ணன்னு கூப்பிட்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம செங்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அச்சோ சாரி நான் அவர்கிட்ட சாரி சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம டே அந்த இடத்த விட்டு நகர பார்க்குறான். அப்போ தான் ஜிம்மின் ஜேகே சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறான். அவன் உன்னை 4 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இல்லை, நீ ஸ்கூல் படிக்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் நீ பஸ்ஸில் அழுதுட்டு போனியாம்மா அப்படின்ற மாதிரி எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம டேக்கே இதெல்லாம் கேட்க ஜங்குக்கு மேலே ஒரு மாதிரி இருந்த ஃபீலிங்ஸை விட இன்னும் அதிகமாகிடுது. இருந்தாலும் ஜங்குக்கு மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுறான். வீட்டுக்கே போயிடுறான் கிளம்பி. நம்ம ஜேகேவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். நம்ம டே வந்து எடுக்கவே மாட்றான். கடுப்பான ஜேகே இருந்துட்டு வீட்டுக்கே போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அமுத்திட்ருக்கான். நம்ம டே வந்து வீட்டுக்குள்ளே முக்காடை போட்டுக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. டேவோட அம்மா தான் வந்து கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே டேவோட அம்மா பார்த்துட்டு ஹாய் ஆண்டி அப்படின்றான். நம்ம ஜேகே பார்த்துட்டு டேவோட அம்மாவும் ஹாய், யாருப்பா நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து டேயங்கோட சீனியர் ஆண்டி, டேயங்க பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. அதுக்கு டேவோட அம்மா இருந்துட்டு சரி உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குறாங்க. நம்ம ஜேகேவும் வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. அதை வந்து டேவோட அம்மாட்ட கொடுக்குறான். எதுக்குப்பா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்பா யார் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கேட்குறாங்க. ஜேகேவோட சீனியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு காஃபி டீ கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஜேகே வந்துட்டு சுற்றி பார்க்குறான். அப்பாடா இங்கே தான் இருக்கானா, அன்றைக்கி வந்து இப்போ வீடியோ சரியாக கவனிக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகேவோட அம்மா இருந்துட்டு காஃபியோடு வராங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும்
சரி ஜேகேவும் காஃபி குடிக்கிறாரு. அவங்க அம்மா விசாரிக்கிறாங்க டே எப்படிப்பா அப்படின்னு. நம்ம ஜேகேவும் ஏதோ சொல்லிகிட்ருக்காரு, அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தனால அடிச்சுட்ருக்காரு. அப்போ தான் டேவோட அப்பா இருந்துட்டு மேலேருந்து வராரு. ஹாய் அங்கிள் அப்படின்றான். ஹாய்ப்பா அப்படின்றான். டே எப்படின்னு அவரும் கேட்குறாரு. அவனும் கொஞ்சம் நல்ல விதமாக சொல்கிறான். பரவாயில்லையே நம்ம பையன் அங்கே இங்கே ஸ்கூலில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கானே அப்படின்றாங்க. என்னங்க அங்கிள் சொல்கிறீங்க? ஐயோ அவன் சரியான அருந்த வாழ்ப்பா, இதை பண்ணுவான் அதை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு சரிங்க ஆண்டி நான் போய் டேயை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்றான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே ரூமை காட்டுறாங்க. ஜேகேவும் போகிறான். உள்ளே போனால் நம்ம டே முக்காடு போட்டு உட்காந்துட்டு ஜேகே ஃபோட்டோ வச்சுட்டு தான் பேசிகிட்ருக்கான். சொல்லி இருந்துருக்கலாம்னா நீங்கள் தான் ஜேகேன்னு. ஐயோ உங்கள் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன் அப்படி இப்படின்னு புலம்பிகிட்ருக்கான். நம்ம டே புலம்புறதுலாம் வெளியவே கேட்குது. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே டோரை நாக் பண்ணுறான். மா டோர் அன்லாக் தான் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டு வாங்க அப்படின்றான். ஜேகேவும் ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். எனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்றான். அச்சோ எது வேண்டாமா அப்படி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே வர்றான். என்ன டோர் லாக் பண்ணுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு டே வந்து நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா ஜேகே பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறான். நம்ம டே சீனியர் அப்படின்றான். நம்ம ஜேகேன்ட்டு சொல்லு அப்படின்றான். ஐம் சாரி அப்படின்றான். கால் பண்ண எடுக்க மாட்டியா, ஏன் எடுக்காமல் இருக்கு அப்படின்றான். அது உங்கள் மூஞ்சியில் எப்படி முழிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்றான். நம்ம ஜேகே டே சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிப்பாக வருது. ஐம் சாரி சீனியர், நீங்கள் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றான். நம்ம ஜேகே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிகிட்ருக்காரு. சாரி சீனியர் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றா. நம்ம ஜேகே வேணும்னே டீஸ் பண்ணுறான். எப்படி நான் பின்னாடியே அழைஞ்சேன் அப்படி தானே, அதுவும் நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் பிடிச்சி கொடுத்தீங்க, இவருக்கு அப்புறம் அந்த ஸ்டோரி தெரியும். சாரி சீனியர் சொல்லிட்டே இருக்கான். நம்ம ஜேகே வந்து விடாமல் டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் ஜேகேவை போய் ஹக் பண்ணிக்கிறான். சாரி அப்படின்ட்டு. நம்ம ஜேகே அப்படியே பேச்செலாம் நிறுத்திடுறாங்க. சாரி சீனியர், வேணும்னா உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேன் பனிஷ்மெண்ட்டாக அப்படின்னு சொல்கிறான். பனிஷ்மெண்ட்டா, இப்போ இருக்கடி உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம், இப்போது உனக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பக்கத்தில் ஆல்ரெடி ஹக் பண்ணி தான் இருப்பாங்க, இன்னும் கிட்டத்தில் இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா அப்படின்றான். நம்ம டேவும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஜேகே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு டேவோட சீக்ஸில் கை வச்சுட்டு அவனோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. நம்ம டே சிரிச்சுக்கிட்டேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், நீ என்ன சிரிக்கிற அப்படின்றான். எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறான். இது பனிஷ்மெண்ட் தானே, உன்னை இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேவை வாலில் பின் பண்ணி நல்லா ஹார்ட்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்பவும் டே விடலையே, அவர் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கார். நம்ம ஜேகே இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் ஐ லவ் யூ டே அப்படின்றான். நம்ம ஜேகே சொல்கிறத கேட்டு நம்ம டே சிரிச்சுக்கிட்டேவும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, ரிட்டன் கிஸ் பண்ணிடுறாரு. எனக்கு எப்போவுமே யார் கொடுக்குறது இது வச்சுக்க பிடிக்காது, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கீழேருந்து சவுண்ட் வருது. டே அப்படின்னு நம்ம ஜேகே தள்ளி விட்டுட்டே இருந்துட்டு என்னம்மா அப்படின்றான். சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேலேருந்து சொல்கிறான். உனக்கு வேணாட்டி என்னடா அவனை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவை தான். நம்ம டே இருந்துட்டு அதுவும் இன்னும் கல்யாணமே முடியல, அது மேலே மருமகன் மேலே அக்கறை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ் முணங்குறான். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறான். உனக்கும் என்ன பிடிக்குமா அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சொல்கிறான். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். நம்ம டேவும் எத்தனை தடவை சொல்வீங்க, அதான் சொல்லிட்டீங்களா, எனக்கு ஷையாக இருக்குது போங்க அப்படின்றான். நீ என்னடா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற அப்படின்னு நம்ம டே வந்து நினச்சிக்கிட்டேவும் சரி வா நீ சரியாக கிஸ் பண்ணல, மறுபடியும் கிஸ் பண்ண அப்படின்றான். ஆசை தோசை அப்பளை வடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ரூமை சுற்றி ஓடிட்டுருக்கான். ஜேகேவும் துரத்திக்கிட்டே இருக்கான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 1 இயர் நம்ம டே, ஜேகே, மின்மினி, ஜிம்மினு, டேவோட பேரண்ட்ஸு எல்லாருமே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கையில் பலூன்ஸு
அப்புறம் ஸ்டிக்கர்ஸு நிறையா கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு பொக்கேலாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வந்து ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து நம்ம ட்ராகன் தான் வந்துட்டுருக்கான். நம்ம ட்ராகனுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே குணமாகி வர்றான். காட் கிரேஸ்னால் நம்ம ட்ராகனுக்கு வந்து எதுவுமே மறந்து போகலை, எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஏர்போர்ட் வந்து அரைவ் ஆனோடனே நம்ம மின்மினி எல்லோரும் ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. டேவோட அப்பா அம்மா இருந்துட்டு ட்ராகனோட அப்பா அம்மாட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க டேவோட அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா அவர் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம ட்ராகன் அப்படியே சந்தோஷத்தில் எல்லோரும் ஏர்போர்ட்லேயே குதிச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்போது ஜேகே தான் ஜிமினை பார்த்துட்டு செங்கு வரலையா அப்படின்றா. இதோ வந்துடுவா, ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செங்கும் கரெக்டாக வந்துட்டுருக்காங்க. அப்போது மின்மினி இருந்துட்டு செங்கை பார்க்குறா. பார்த்தோன்னே மின்மினிக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. நம்ம செங்கை பார்த்தோன்னேவும் ட்ராகனை வந்துட்டு செங்கக்கிட்ட போயிட்டு ஹாய் மின்மினி அப்படின்றா. நம்ம செங்கு இருந்துட்டு ஜேகே பார்க்குறான். யார்டா அந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி. டேவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாமா ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே பாருங்கள், எனக்கு சுற்றி வளைச்சுலாம் பேச தெரியாது. நான் வந்து மின்மினி, எனக்கு வந்து அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. இவன் யாரா லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படின்ற மாதிரி நம்ம செங்கு பார்க்குறான். லூஸ் மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் என்னால் வந்து சொல்லாமலாம் இருக்க முடியாது, டக்குன்னு சொல்லிடுறேன். ஐ லவ் யூ அப்படின்றான். நம்ம செங்கு இருந்துட்டு திண்ணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி. யாருமா நீ திடீர்னு வந்துட்டு லவ் பண்ணுற அப்படின்ற, சுற்றி எதுவும் கேமரா வச்சுருக்கீங்களா, ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம மின்மினி இருந்துட்டு நீங்கள் தானே செங்கு, உங்களை பற்றி டே சொல்லியிருக்கான். எனக்கு நிஜமாகவே உங்களை அப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணும், பார்த்து உங்ககிட்ட பேசணும், ஃப்ரெண்டாகணுன்னு தான் தோணும். ஆனால் இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு லவ் பண்ணணுன்னு தோணுது. நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க, யோசிங்க, நல்லா யோசிச்சுட்டு கூட பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஜிம்மினுக்கு தான் ஏண்டா சும்மா கிடக்கிறவனுக்குலாம் லவ் செட் ஆகுது, நமக்கு யாரும் சிக்கலையே அப்படின்ற மாதிரி தேடிட்டுருக்கான். நமக்கெலாம் யார் கிடப்பா அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரத்துலேயும் ஜேகே வந்துட்டு மச்சான் உன்னோட கேவலமான வயிற்றுச்சல் வெளியே புகையாக வருதுடா அப்படின்றான். வரணும்டா, வரணும், வந்து இந்த ஏர்போர்ட்டே பற்றி எரியணும், சுற்றி பாட்டா எல்லோரும் கப்பலாக நின்றுருக்கானுவேன், நான் மட்டும்தான் சிங்கிளாக நிற்கி அப்படின்னு சுற்றி பார்க்குறான். ட்ராகன் பக்கத்தில் யாரோ வர்றாங்க. அப்போது ட்ராகன் இருந்துட்டு டே கிட்டே இன்ட்ரோ பண்ணுறான். இவர் தான் என்னை பார்த்துட்ட டாக்டர் அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை, மின்யூங்கி தான். மச்சான் நானும் இனிமேல் சிங்கிள் இல்லைடா, நானும் கமிட்டட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்த்து சொல்கிறான். இவன் யாரடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அங்கே பாரு டாக்டரு வெள்ளைக்கோட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறான். சுகாவும் ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மினை பார்த்தோன்னே சுகாவுக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம சுகா பார்த்துட்டே நிற்கிறான். நம்ம ஜிம்மினும் பார்த்துட்டே நிற்கிறான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஒரு மாதிரி ஜேகே மேலே கையெல்லாம் வச்சுட்டு ஐயோ மச்சான் அவன் என்னை பார்க்குறானா, ஆமாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மச்சான் மறுபடியும் என்னை பார்க்குறானா, டே ஒன்றை மட்டும்தான்டா பார்க்குறான் அவன் அப்படின்றான். நம்ம ஜிம்மினுக்கு வந்து அச்சோ எங்கேயோ மச்சம் இருக்குடா ஜிம்மினும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யோங்கி விடாமல் சைட் அடிச்சுட்டே இருக்கான் ஜிம்மினுக்கும் யோங்கியை பார்த்துட்டே இருக்கான். பார்த்து ஷையாகிக்கிட்டு இருக்கான். நம்ம டே கண்டுபிடிச்சிடறான். அவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோங்கிக்கிட்ட கேட்குறான். யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை திரும்பி பார்க்குறான். ஜேகே வர்றான். ஜேகே வந்துட்டு ட்ராகன்கிட்ட பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு ட்ராகன்கிட்ட டே சொல்கிறான், இவர் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிட்டிருந்து மின்மினி செங்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இவர் தாண்டா என் பாய் ஃப்ரெண்ட், உன் ஆள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது வந்துட்டு நம்ம ட்ராகன் இருந்துட்டு சுகாவை கை வைக்க போகிறான். நம்ம ஜிம்மினுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு, ஏதோ அவனோட ஆளா அப்படின்ற மாதிரி. இவர் தான் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்பா இப்போ தாண்டா உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வேகமாக போயிட்டு இங்கே பாருங்கப்பா, இனிமேல் யாரும் இவர்கிட்ட எதுவும் என்னடா சொல்ல வர ஒழுங்காக சொல்கிறா, இங்கே பாடா மச்சான் ஜேகே, இவரை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் நான் இவர்கிட்ட ஏதாவது சொல்லிடுவேன், லவ் பண்ணுறேன் கில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிடுவேன், அதனால் வா மச்சான் நம்ம போகலாம் அப்படின்றான். இன்டெரக்டாக சொல்லிகிட்ருக்கான். நம்ம யூங்கி இதெல்லாம் கேட்டுட்டு
எதுக்கு நீ இவ்வளோ சுற்றி வளைக்கிற, உன்னை பார்த்தோன்னே எனக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம வேணால் டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை கேட்டுட்டு நம்ம ஜெமினி வந்துட்டு ஷிவர் ஆகுது அவனுக்கு. ஓச்சோ இப்படி பொசுக்குன்னு கேட்டுவிட்டானே அப்படின்னு. நம்ம டே வந்துட்டு ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இங்கே நடக்கிற கூத்த பூரா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போது மின்மினி தான் சொல்கிறா, இங்கே பாரு எங்கள் எல்லாருக்குமே ஆள் இருக்குது, இப்போ வந்து ஜிம்மின் கூட பிடிச்சிட்டான் சுகாவை அப்படின்னு சொல்கிறான். என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் சண்டைக்கு போகிறான். சுகா வந்து கையை பிடிச்சி நிற்க வச்சுக்கிறான். இப்போது உனக்கு மட்டும்தான் ட்ராகன் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் எனக்கு தான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ட்ராகனும் அப்படியே சோகமாக இருக்க மாதிரி நடிக்கிறான். இதை பார்த்த ட்ராகனோட அப்பா இருந்துட்டு அவனுக்கு இப்போலாம் லவ் பண்ண மாட்டான், அவனுக்கு எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா, அவளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பான். என்னடா ட்ராகனை கட்டிப்பேல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ட்ராகனும் சிரிச்சுக்கிட்டு எப்பா இப்போ தான்ப்பா நான் சரியாகி வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணும்ப்பா, தயவு செஞ்சு அவளை பற்றி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு சவுண்டு, யோ மாமோய் அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, நம்ம ஒய்யன் தான். அச்சோ வந்துட்டாளாவ அப்படின்னு நம்ம ட்ராகன் போய் ஒளிஞ்சிக்கிறான். யோ மாமா ஒளியாதவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நம்ம ட்ராகனை விட்டு ஒய்யன் நகர்ற மாதிரி இல்லை. மாமா இதை சாப்பிடு அதை சாப்பிடு, ஜூஸ் குடி அதை குடி இது குடின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இதை பார்க்குற ட்ராகனோட அப்பா அம்மாக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒய்யனோட அப்பா அம்மா எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஒய்யன் தான் அடங்காமல் வந்துட்டு ஏர்போர்ட் வந்திருப்பா. நம்ம யூங்கி கிட்ட நம்பர் வாங்கிட்டு ஜிம்மினும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். யூங்கி வந்துட்டு ட்ராகனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தான். ட்ராகனை வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துருப்பாரு. சரி அவனோட ப்ளேஸ் வரைக்கும் போய் சேஃப்டியாக விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் சுகா வந்து லீவ் போட்டு கிளம்பி வந்திருப்பார். இப்போது ஜிம்மினை பிடிச்சதுனால ஜிம்மினை விட்டு போக யூங்கிக்கு வந்து மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்க பிரான்ச்லேருந்து இங்கே அந்த பிரான்ச்சுக்கு வந்து மாறிக்கிறாரு. அதே மாதிரி தான் செங்கும் மின்மினியும் நல்லா ஃபோன் பேசுகிறது, கடலை போடுறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம டேக்கோக்கு 2 பேருமேவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பீச்சு பார்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அவங்கள பற்றி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். வீட்டுக்கும் தெரியும், வீட்டுக்கும் தெரியும்ன்ற ஜேகே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கும். ஒன் ஃபைன் டே நம்ம ஜேகேவை கூப்பிட்டு டேவோட பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க. அப்போது ஜேகேட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தால் வர சொல்லுப்பா, நம்ம பேசி மேரேஜை வந்து ஒரு 2 இயர்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே சொல்கிறான், எனக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, அவங்க நான் பிறக்கிறப்பே இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஜேகே வந்து சொல்கிறான். ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு டேக்கேவும். நம்ம டே இருந்துட்டு ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவோட அம்மாவும் நீ எப்போ ஃபீல் பண்ணுற, அம்மா அப்பாவாக நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக உங்கள் 2 பேத்துக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் போகுது. இப்போ ஜேகேவும் ஒரு நல்ல ஒரு ஒர்க்குக்கு தான் போயிட்டுருக்கான். டேவும் படித்து முடிச்சிட்டாரு. இப்போது எல்லாருக்குமே ஒரே டேட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூன்மின்னு, டேக்குக்கு, ட்ராகன் ஒயன், அப்புறம் வந்து மின்மினி செங் எல்லாருக்குமே ஒரே இதில் தான் என்கேஜ்மெண்ட் முடியுது. அப்படியே கொஞ்ச நாள்லேயே மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது எல்லாருமே மேரேஜ் காலில் தான் இருக்காங்க. எல்லார்கிட்டேயுமே பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ரிங்கெலாம் மாற்றிக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆளாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டேவும் ஜங்குக் தான் நல்லா பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே இப்படியே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும்போதே மூவியை எண்ட் பண்ணிக்கிறேன். ஐம் சாரி, நான் வந்து இவ்வளோ டைம் எடுக்கணும்னு நினைக்கவே கிடையாது. ஒன் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் என்னால் வந்துட்டு அது முடியல. ரியலி சாரிடா. ஏதாவது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போடும்போது நான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்வீங்கன்ற நம்பிக்கையில் போயிட்டு வரேன். பாய்.